செல்லலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பதிவிடலாம். இடையிலே என்னால் பதில் சொல்ல இயலாது. வகுப்பு முடிகின்ற தருவாயிலே அனைவருடைய சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கப்படும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் கைலாய மலையிலே ஸ்ரீகண்ட பரமசிவனாக இந்த பதி பசு பாசம் என்கின்ற சைவ சித்தாந்த பாடத்தை உயிர்கள் அனைத்தும் கற்க வேண்டும். அனைத்து உயிர்களும் கற்றால்தான் பிறவி இல்லாத ஒரு நிலையை அடைய முடியும் என்பதால் சிவபெருமான் தானே ஆசிரியராக நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்து, நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கும், சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிகளுக்கும், சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவருக்கும், பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கும், மெய்கண்டாரிலிருந்து அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கும், அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தருக்கும், மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியாருக்கும், அதற்கு அடுத்தாற்போல் சில ஆதீன குருமகா சன்னிதானங்களும் தாண்டி இன்று நீங்களும் நானும் இந்த பாடத்தை படிக்கின்றோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். சிவபெருமானில் ஆரம்பித்தது இப்போ கைலை துரைசாமி, லதா ராமசாமி, நவீந்திரன் ரகு, கலாவதி என்று நம் அளவிலே வந்து நிற்கின்றது. அங்கே சிவபெருமான், இங்கே நம்ம. நேரடியாக சிவபெருமானுடன் நாம் தொடர்பு உள்ளவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த பரம்பரைக்கு பெயர் ஞான பரம்பரை என்று பெயர். சும்மா உடல் பரம்பரை இல்லை. உடல் பரம்பரையில் என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, கிராண்ட்ஃபாதர், அவங்களுடைய அப்பா, கிராண்ட் ஃபாதர், அவங்களுடைய அப்பா. இது உடல் பரம்பரை. உடலை வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஞான பரம்பரையில் சிவபெருமானோடு நேரடியாக நாம் தொடர்பிலே இருக்கின்றோம் என்பதே ஒரு பெரிய பெரிய ஒரு சாதனை தான். இதை விட இந்த பிறவியில் எதுவும் தேவையில்லை. கிடைத்த இந்த பொக்கிஷத்தை நாம் நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும். ஆக இந்த பாடத்திலே நாம் என்ன கற்கப் போகின்றோம் என்றால், மொத்த இதுவரையில் நாம் பார்த்த 14 அலகுகளிலே முதலிலே 3 பொருள்கள் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பதி என்கின்ற சிவபெருமான், பசுக்கள் என்கின்ற உயிர்கூட்டங்கள், எண்ணற்றவை, சிவபெருமானை தவிர வேறு யாராலும் எண்ண முடியாது. அப்படிப்பட்ட உயிர்கூட்டங்கள், பாசம் அல்லது மலம் அல்லது தலை என்று சொல்லக்கூடிய ஆணவம். முதலில் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள் இருந்தாலும் ஆணவம்தான் முதலிலே இந்த பாடத்தை துவங்கி வைத்தது. இந்த ஆணவம் உயிர்களாகிய என் உடலிலே ஒரு உயிர் இருக்குதல்லவா, உங்கள் உடலிலே ஒரு உயிர் இருக்கின்றதே, அந்த உயிரின் அறிவை மறைத்திருந்தது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சிவபெருமான் தானே கருணை கொண்டு இந்த இந்த மறைத்திருக்கின்ற மறைப்பு, இந்த ஆணவ பிடியை நீக்குகிறார். அதை நீக்குவதால் ஏற்கனவே அறிவு பொருள்தான். நாம் அறிவோடு தான் இருந்தோம், அறிவு இல்லாமல் இல்லை. அறிவு மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ சன் ரைஸ் ஆயிருக்கு, ஆனால் நடுவில் கிளவுட் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வெளிச்சம் தெரியல. ஆல் ஓவர் வேர்ல்டு வெளிச்சம் இருக்கு, சன்லைட் இருக்கு. நம்மளோட ஏரியாவில் இல்லை, ஏன்னா கிளவுடு இருக்கு. கொஞ்சம் தூரம் கழிச்சு கிளவுடு, அந்த சன் பாஸ் ஆன பின்னாடி நமக்கு வெளிச்சம் வந்துருக்கு. அதுபோல இந்த உயிரை ஆணவ மலம் மறைத்திருந்ததால் உயிரின் அறிவு விளங்கவில்லை. சிவபெருமான் இந்த கருணையை செய்து இந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாளுருவி என்று மாணிக்கவாசகர் சொல்வார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீக்கி இந்த உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து தன்னுடைய இயல்பு நிலையாகிய பேரானந்த நிலையை இந்த உயிர்களுக்கு அருளுகிறார் சிவபெருமான். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே பிறவிகளை கொடுக்கிறார். ஏன்னா இந்த அனுபவத்தை பெறுவதற்கு பிறப்பு வேண்டும். அதை தனு, கரண, புவன, போகம் என்று நம்ம சைவ சித்தாந்தத்திலே படிக்கின்றோம். தனு என்றால் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு உடம்பு. கரணம் என்றால் எக்ஸாக்டா அந்த கருவிகள். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், மூக்கு நுகரணும், நாக்குல டேஸ்ட் தெரியணும், தொடு உணர்ச்சி இருக்கணும். இப்படி ஒன்றொன்றுக்கும் கருவி. புவனம் என்கின்றது அப்ராக்சிமேட்டா இந்த உலகம். போகம் என்கின்றது இந்த உலகத்தை நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, சாப்பிட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் அல்லவா, அதற்கு போக பொருள்கள். இப்படி இறைவன் நமக்கு செய்த கருணை அன்று முதல்
என்று வரை, என்றும் வரை. இவர் தான் நமக்கு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லலாம். வேற எதுவுமே அது போல கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல இறைவன் தன்னுடைய இயல்பாகிய, இப்போ நான் ஒரு ரோட் சைடு கிடக்கிற ஒரு சைல்டை நான் எடுத்துகிட்டு வந்து, டஸ்ட்பினில் கிடக்கிற ஒரு சைல்டை எடுத்துக்கிட்டு வந்து என்னுடைய அடாப்டட் சைல்டு என்று அதை நான் வளர்த்து, என்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம், நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் கிங் ஆஃப் மலேசியா, என்னுடைய கிங் பேலஸில் அந்த குழந்தைக்கு நெக்ஸ்ட் கிங் இவர் தான், ஃபார் மலேசியா இஸ் த நெக்ஸ்ட் கிங் அப்படின்னு பதவி பிரமாணம் செய்து வைக்க போகிறேன் என்றால் நான் எவ்வளோ பெரிய ஒரு ஜெனரஸ் பர்சனாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த ஜெனரஸ் பர்சன் சிவபெருமான் தன்னுடைய சொந்த சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய பேரானந்தத்தையும் பேரறிவையும் நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டும் மிக மிக கடினமான பணியை செய்து கொண்டும் இருக்கின்றார். 24 hours 365 days throughout our lifetime, so many lives. பணி செய்தார், பணி செய்து கொண்டே இருக்கிறார், இப்பவும் செய்து கொண்டே இருக்கிறார், நாளையும் நமக்காக செய்வார். அந்த நிலையை நாம் அடையும் வரையில் செய்வார். இதுதான் சிவபெருமானுடைய கருணை. இப்போ எல்லா படிகளையும் தாண்டி இது போல 3 பொருள் இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டோம். அந்த 3 பொருள்களின் இலக்கணம் என்ன என்று தெரிந்து கொண்டோம். அந்த 3 பொருள்கள் நாம் எப்படி அதை பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டோம். கடைசியாக இன்று நாம் முத்தி அடைய போகின்றோம். நம்ம எல்லாருக்கும் இன்று முத்தி டே என்று எழுதிக்கொள்ளலாம். ஹெவனுக்கு போகிறோம். சைவ சித்தாந்த சுடர் பாட வரிசையில் 15வது அழகாக நமசிவாய என்ற வார்த்தையில் நாம் முத்திக்கு செல்வதாக என்றாலும் இந்த நமசிவாயத்தை தான் படித்து ஆக வேண்டும். அதிலே ந என்றால் மறைப்பு சக்தி அல்லது திரோதான சக்தி அல்லது மரக்கருணை என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாயாராகிய ஒரு பகுதி. அவளுக்கு 2 டபுள் ஆக்டிங் டூயல் ரோல் இருக்கு. ஒரு ரோலில் அவள் மரக்கருணையாக திரோதான சக்தியாக நமக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக இந்த வாழ்க்கையிலே அழுத்தி 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 அனுபவிக்க வைத்து எதை விரும்புகிறோமோ அதை அதிகமாக கொடுத்து அப்புறம் நமக்கு போதுமப்பா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவளுக்கு பெயர் சேம் அம்மா தான். அவளுக்கு பெயர் மரக்கருணை அல்லது திரோதானம் என்று பெயர். அம்மா இது போதும், எனக்கு சிவபெருமான் தான் வேணும், எனக்கு இந்த படிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் சொல்றாங்களே பிரதர் சிஸ்டர் கசின் பிரதர் அங்கிள் அதெல்லாம் வேண்டாம், என்னுடைய வீடு என்னுடைய காடி என்னுடைய இது ஸ்டேட்டஸ் அதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் வேண்டாம், சிவபெருமான் வேண்டும் அப்படின்னு என்னைக்கு நமக்கு தோன்றுகிறதோ. மாணிக்கவாசகர் என்ன சொல்லுவார்? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். பேர் மீன்ஸ் டத்தோ ஸ்ரீ, டத்தோ, சைவ சித்தாந்த சுடர், தொண்டர்மணி, இதெல்லாமே பேர் தானே. அந்த பேருக்காக நிறைய பணி செய்கிறோம் நம்ம. அந்த பேர் வேண்டேன், உற்றாரையும் நான் வேணும். உற்றாருன்னா உறவினர்கள், சொந்தக்காரங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒய்ஃப், பிளட் ரிலேஷன்லேருந்து ஆரம்பித்து நான் பிளட் ரிலேஷன் வரைக்கும் நான் வேண்டேன். ஊர் வேண்டேன், ஊரே வேண்டேன் அப்படின்ட்டா வீடு வேண்டேன், பாத்ரூம் வேண்டேன், எல்லாம் அது இன்சைடு டீட்டெயில் எல்லாம் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன். கற்றார் இந்த அரைகுறையாக நான் MBBS படிச்சிருக்கேன், நான் MS படிச்சிருக்கேன், MD படிச்சிருக்கேன்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குறுகிய நோக்கத்திலேயே பேசிக்கிட்டு இறைவனை அடைய விடாமல் தடுத்து விடுவார்கள். அதனால அதையும் நான் வேண்டேன். கற்பனவும் இனி அமையும். எனக்கு என்ன வேண்டும் என்றால் இந்த பதி பசு பாச ஞானத்தை கைலை அறக்கட்டளையிலே கைலை துரைசாமி ஐயாவிடம் பயின்று இருக்கின்றேன். இப்போ ஓரளவு எனக்கு ஏதோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த தெரிந்ததை நான் இன்னும் சிந்திக்க வேண்டும், இன்னும் பல நூல்களை படிக்க வேண்டும், பல பேராசிரியர்களுடைய யூடியூபை நான் கேட்க வேண்டும். கேட்டு 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 சந்தேகம் வந்து அதில் நான் தெளிய வேண்டும். தெளிந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிய வேண்டும். அப்புறம் அந்த வாழ்க்கையை இறைவனுக்காகவே வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளுடைய நிலை. அந்த சக்தி நமக்கு அருள் செய்கின்ற சக்திக்கு பெயர் வா என்று பெயர். நமச்சிவாயத்தில் நான் என்கின்றது மறைத்து நம்மளை பக்குவப்படுத்துகின்ற சக்தி. வா என்கின்ற எழுத்து நமக்கு அருள் செய்கின்ற எழுத்து. இது ரெண்டையும் நம்ம 3வது அழகுல படிக்கும் பொழுது ந ம சி வா ய என்று சொல்லிவிட்டு இந்த நாவையும் வாவையும் பின்னர் பார்ப்போம், பின்னால படிச்சுக்குவோம். இப்போதைக்கு வில் ட்ரை சீனா என்ன? சி ஃபார் சிவம், மா ஃபார் மலங்கள், யா ஃபார் உயிர். இதை பற்றி மட்டும் இப்போது படிப்போம்.
மற்ற இரண்டையும் கடைசியில் படித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கடைசிக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் நம்ம. ந என்ற எழுத்து திரோதான சக்தி எனப்படும் மறைக்கும் சக்தியை குறிக்கும். வ என்ற எழுத்து அருளும் சக்தியை குறிக்கும். உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த பாடத்தை எல்லாம் படித்து முடித்த பிறகு கூட நமச்சிவாய என்கின்ற 5 எழுத்துக்கு உங்களுக்கு இந்த அடிப்படை பொருள் தெரியவில்லை என்றால் நான் சரியான ஆசிரியர் இல்லை என்று பொருள். எப்படி என்னுடைய பெயரை கேட்டால் மறக்காமல் சொல்கின்றேனோ, என்னுடைய வயதை கேட்டால் மறக்காமல் சொல்கின்றேனோ, அதுபோல நமசிவாய என்றால் என்ன? பெரிய 36 தத்துவங்களை எல்லாம் சொல்ல வேண்டாம். ந திரோதான சக்தி, ம மலங்கள், சீனா சிவம், வ அருளும் சக்தி, ய உயிர்கள். இது தெரியவில்லை என்றால் இது நான் உங்களுக்கு சரியாக பாடம் நடத்தவில்லை, அந்த குற்றம் என்னையே சேரும், உங்களை சேராது என்று பொருள். மறைக்கும் சக்தி மற்றும் அருளும் சக்தி ஆகிய இரண்டுமே சிவபெருமானின் செயல்படும் சக்தியாகிய பராசக்தி தான். ஏன்னா சி என்பது சிவம், அதுதான் அனாதி பொருள். இந்த சிவம் சொரூப நிலையிலே சிவம். ஆனால் உயிர்களுக்கு பேரானந்தத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த நமக்கு உண்டான ஆணவ மலத்தை மறைப்பதற்காக இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் ஆகிய 5 தொழில்களை செய்ய வேண்டும். உயிர்களுக்கு உடலை கொடுத்து பிறவியை கொடுக்க வேண்டும். தனு கரண புவன போகம் கொடுக்க வேண்டும். இந்த உயிர்களுக்கு ஆசிரியனாக இருந்து பயிற்றுவிக்க வேண்டும். உயிர்களுக்கு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து பக்குவப்படுத்த வேண்டும். உயிர்கள் இறைவனை அடைவதற்கு ஆரம்ப நிலை உயிர்களுக்கு உருவம் தாங்கி, நான் நடராஜ பெருமான், நான் தட்சிணாமூர்த்தி என்று உருவங்களை தாங்க வேண்டும். அதற்கப்புறம் உருவம் என்கின்ற சிவலிங்க மேனியை தாங்கி நிற்க வேண்டும். கொஞ்சம் உயர்ந்த ஆன்மாக்களுக்கு சிவலிங்கத்திலேயே அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதை விட உயர்ந்த ஆன்மாக்கள் சிவலிங்கத்தை கூட பார்க்க வேண்டாம், மனதுக்குள்ளேயே சிவபெருமான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு சிவலிங்கத்தை பார்த்தாதான் சிவசிவா சிவசிவா அப்படி கிடையாது. எப்போதுமே சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு சிவசிவன் சொல்லாம அவங்களுடைய உள்மனது சிவசிவன் சொல்லுகின்ற பேரானந்தத்திலே இருக்கும். இப்படி இறைவன் எல்லா தொழிலும் நமக்காக செய்கின்றான். அவன் அந்த தொழில் செய்கின்ற நிலைக்கு பெயர் சக்தியின் பேர். இது வேற ஆள் கிடையாது. கோவிலிலே இப்படி தனித்தனியாக சுவாமி அம்பாள் அப்படின்னு வைத்திருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர ஒரிஜினலாக அவர் தன்னுடைய சொரூப நிலையிலே அவருக்கு பெயர் சிவன். நமக்காக இயங்குகின்ற நிலையிலே அவருக்கு பெயர் சக்தி. சிவம் வேறு சக்தி வேறு கிடையாது. அடிக்கிற கைதான் அணைக்கும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பழமொழி இருக்கின்றது, அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பார்கள். அதுபோல அடிக்கிற கைனா இப்போ அம்மா அடிப்பாங்க அப்படின்னா நாளைக்கு அணைக்கிறவளும் அவ தானே, அடிக்கிறாளேன்னு கோச்சிக்க கூடாது, கட்டி அணைக்க போறதும் அவதான். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பார்கள். அதுபோல அடிப்பதும் அவளே, அணைப்பதும் அவளே. அதுக்குதான் அந்த பழமொழியை உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது அடிப்பதுன்னா என்ன, மறைப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே அழுத்தி எனக்கு மனைவிதான் முக்கியம், எனக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும், அதுலேயும் ஆண் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும், அப்புறம் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு பேரன் பிறக்க வேண்டும், அந்த பேரனுக்கு நல்ல பள்ளியிலே அட்மிஷன் கிடைக்க வேண்டும், அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்க வேண்டும், அவனுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும். அப்படியே நம்மளை இழுத்துக்கிட்டே போய் எதுக்காக பிறந்தோம் என்பதையே மறைத்து வைக்கின்ற ஒரு நிலை. அதுதான் மறைப்பு சக்தி அப்படிங்கிறது. தனது குழந்தையை தூங்க வேண்டிய நேரத்தில் படு படு என்று சொல்லுபவளும் தாயே. இப்போலாம் மலேசியாவில் என்ன பேசிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய சில்ட்ரன்ஸை வந்து டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் க்ளோஸ் த டிவி, க்ளோஸ் தி மொபைல், ஸ்லீப், பொத்திக்கோ, லைட் ஆஃப் பண்ணு, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நாளைக்கு மார்னிங் என்ன சொல்லுவீங்க, டைம் ஆயிடுச்சு 5 o'clock ஆயிடுச்சு, கிளம்பு வேன் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, அப்படி சொல்லுவீங்க. ஸோ தனது குழந்தையை தூங்க வேண்டிய நேரத்திலே படு, ஸ்லீப், லைட் ஆஃப் அப்படின்னு சொல்றதும் அம்மா தான். படிக்க வேண்டிய நேரத்திலே, நாளைக்கு டுமாரோ மார்னிங் படிக்க வேண்டிய நேரத்தில் எழுந்திரே டைம் ஆயிடுச்சு, வேன் வந்துருச்சு, ஸ்கூல் டைம் போயிடுச்சு, ட்ராப் பண்ண போகிறோம், ரெடி ஆயிட்டியா, படி, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா என்பவளும் தாயே. ஆக
படுன்னு அடிச்சு படுக்க வைக்கிறது மட்டுமே தாய்க்கு தொழில் கிடையாது. படின்னு சொல்றதும் தாய் தான். நாளைக்கு படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று படு என்று சொல்லுகிறாள். இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அவ ஏன் அப்படி படின்னு சொல்றா, அப்புறம் படுன்னு சொல்றா? இது ஏன் சக்தி ரெண்டு மாதிரி வேலை செய்யுது? டைரக்டா அருள் சக்தியாவே செஞ்சிடட்டுமே, மறைப்பாற்றல் எதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ அம்மா ஏன் நைட்ல படுன்னு சொல்லணும் குழந்தைய? எப்போதும் படினே சொல்ல வேண்டியதுதானே? எப்போதும் படிச்சா நல்லது தானே, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடலாம்ல. நைட்டு 10 மணி படி, 11 மணி படி, 12 மணி படி, 11 அம்மா தூக்கம் வருது, நோ 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 படி நைட்டு ஃபுல்லா படிக்க வச்சா காலையில என்ன ஆகும்? ஸ்கூலுக்கு போகாம லீவ் போட்டுருவான். ஆக குழந்தையை படுக்க வைக்க வேண்டும், சரியான நேரத்திலே படிக்க வைக்க வேண்டும், மீண்டும் சரியான நேரத்திலே படுக்க வைக்க வேண்டும். இது தாயோடைய கடமை, ஒவ்வொரு இல்லத்திலும் நாம் செய்கின்றது. அழுக்கு சட்டையை, ஷர்ட் அழுக்காயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணீரில் நனைத்து, இது தமிழ்நாட்டு கல்ச்சரை நான் சொல்லுகின்றேன், ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். வாஷிங் மிஷினாக இருந்தாலும் இதே பிரின்சிபிள் தான். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய ஸ்மால் ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கெட்டில் அந்த வாட்டரில் அதை முதல்ல டிப் பண்ணி வச்சுருப்போம், ஊற வைப்பது என்று சொல்லுவார்கள். அது கொஞ்ச நேரம் ஊறின பிறகு அதில் சோப் பவுடர்ஸ் நம்ம சேர்ப்போம். சர்ஃப் எக்ஸல், ஏரியல் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் வாஷிங் பவுடர் பிராண்ட். ஓகே, நீங்கள் அது சைவ சித்தாந்த வார்த்தைன்னு நினச்சிக்காதீங்க. மலேசியாவில் என்ன பிராண்டு ஃபேமஸோ அதை நீங்கள் எழுதிக்கங்க, இதை அடிச்சுட்டு நீங்கள் எழுதிக்கங்க. இது ரெண்டுமே ஜஸ்ட் சோப் பவுடர் ஆர் சோப் வாட்டர் லிக்விட், கிளீனிங் லிக்விட். அதோட பிராண்டு நேம் இது, வேற ஒன்றும் இல்லை. ஏன் ரெண்டு எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆணவ மலமாகிய அழுக்கில் மறைந்திருக்கிற உயிர்களை கண்மம் மாயைன்னு ரெண்டு விளக்குகளை இறைவன் சேர்க்கறதுனால ரெண்டு பிராண்ட் எழுதியிருக்கேன். இல்லைன்னா ஒரே பிராண்ட் எழுதியிருக்கலாம். எல்லாமே எந்த ஒரு பிரின்சிபிளும் அறிடாமல் உதாரணம் கொடுத்துருக்குறோம். அதுபோல் அந்த வாஷிங் பவுடரை சேர்த்து நன்கு அமுக்கி ஹேண்ட் வாஷ் பண்ணி பக்கெட்டில் நினச்சி வாஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஜஸ்ட் கிளாத்தெல்லாம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சோப் பவுடரை அப்படியே மேலே தூவி விட்டு போயிடுவோமா? கிடையாது. இல்லை, சோப் பவுடரை போட்டு அதை நல்லா வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்ன பிறகு கிளாத்தை போட்டு அதை உள்ளே ப்ரெஸ் பண்ணி அப்படி அமுக்கி நெடு நேரம் ஊற வைத்து, மினிமம் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் அதை நல்லா அப்படியே ஊற வச்சு தண்ணியிலே அதே கண்டிஷனில் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரஷிங் பண்ணுறது. ஜஸ்ட் லைக் தட் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட முடியாது. ப்ரஷ் பண்ணி தேய்ச்சி, துவைக்கிற கல் என்று சொல்லுவார்கள் பழங்காலத்தில், கல்லில் துவைப்பார்கள். அது துவைக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கல் போட்டிருப்பாங்க. அதில் துவைக்கிற கல்லில் அடி என்று அடிப்பார்கள். இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் ஸ்லோ மோஷனில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால அடி என்று அடித்து துவைத்து, கும்மு என்று, கும்மு மீன்ஸ் இதுவும் ஒரு சும்மா கலோக்கியல் வேர்டு தான். அது இப்படி வச்சு நல்லா இது பண்ணுற, ஸ்கியூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அது கும்மு என்று கும்மி, அலசு என்று அலசி, ஃபஸ்ட்டு வாஷ், செகண்ட் வாஷ், தேர்ட் வாஷ்னு அலசி, அப்புறம் ஃபைனலாக நல்லா அதை முறுக்கி பிழிஞ்சு, இதுதான் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய. ஹேண்ட் வாஷ்னா என்ன? கிளாத் வாஷிங், மேனுவல் கிளாத் வாஷிங் வித்தவுட் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும், அவ்வளோதான். இப்படி இதுவரை மறைப்பு சக்தியாய் செயல்பட்டவள், இதுவரைக்கும் திரோதானம் என்று பெயர். துணியில் இருந்து அழுக்கு விலகியதும் அருளும் சக்தியாக செயல்படுவார். இந்த ஆணவ மலம் இந்த உயிரை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டா இனிமே அந்த பழைய கஷ்டமெல்லாம் கொடுக்க வேண்டிய கிடையாது. ஏன் அதை அடின்னு அடிச்சுன்னு சொல்றோம்னா, நம்ம வாழ்க்கையில நாம் தினந்தோறும் என்ன நினைக்கிறோம், சிவபெருமான் என்னை அடின்னு அடிக்கிறாரு, சோதிக்கிறாரு, ஏதோ ஒன்னா ரெண்டா, சோ மெனி ட்ரபிள்ஸு. இந்த பக்கம் ஃபேமிலி ப்ராப்ளம், இந்த பக்கம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், அந்த பக்கம் டிசீஸ் ப்ராப்ளம், இந்த பக்கம் நெய்பர் ப்ராப்ளம், அந்த பக்கம் காடி ப்ராப்ளம், இந்த பக்கம் ஆஃபீஸில் ப்ராப்ளம். ஏதோ 1-2ன்னா ஒரு மனுஷன் தாங்கலாம். எங்கே போனாலும் ப்ராப்ளம் அப்படின்னா எப்படித்தான் நான் வாழ்க்கையை நடத்துறது? இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சைவ சித்தாந்தம் படித்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், லாஸ்ட் 6 மந்த்ஸாக தான் ரொம்ப சிவியர் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இந்த சைவ சித்தாந்தமே வேண்டாம்ப்பா அப்படின்னு டஸ்ட்பினில் போட்டு ஒதுங்கிடும். சைவ சித்தாந்தம் படித்ததுனால தான் இந்த அளவுக்காவது ப்ராப்ளம் குறைஞ்சிருக்கு.
சைவ சித்தாந்தம் படிச்சதுனால தான் என்னுடைய துன்பங்களுக்கு நானே காரணம் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. சைவ சித்தாந்தம் படிச்சதுனால தான் இறைவன் அன்றே நம் மீது கருணை கொண்டான், இன்று சத்தியமாக நிச்சயமாக கேரண்டீடா கருணை கொள்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. முன்னால நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க, யார் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்போ யார் பண்ணாங்கன்னு நல்லா தெரிஞ்சிட்டதுனால, யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால, யார் நமக்கு பண்ணுவாங்கங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதுபோல ஒரு நாள் என்பது எ டே அப்படின்னு சொன்னா இரவையும் பகலையும் கொண்டது போல. எ டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு டே டைம் அண்ட் நைட் டைம், அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு நாள்னு சொல்றோம். அதுபோல சக்தியானது உயிர்கள் பக்குவப்படுவதற்காக இரவு போன்ற மறைக்கும் சக்தியாகவும். இது எக்ஸாம்பிள், இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். இன்னும் ஒரு பேஜ் கூட நடத்தல, அதுக்குள்ளேயும் 2 எக்ஸாம்பிள் வந்துருச்சு. எப்படி ஒரு டேங்கிறது நைட் அண்ட் டே அப்படின்னு இருக்கோ, அதுபோல பக்குவப்படுவதற்காக இரவு போன்ற மறைக்கும் சக்தியாகவும், நமச்சிவாய என்பதிலே ந என்பது மறைக்கும் சக்தியாகவும், உயிர்கள் சிவானந்தத்தை அடையும் பக்குவம் வரும் பொழுது, ஓகே நவ் ஐ வாண்ட் பிளிஸ், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ ஒன்லி வாண்ட் a lotus feet of Lord Shiva. அந்த தில்லையில நடனமாடிக்கொண்டு அப்படி ஒரு கால் மேல கால் தூக்கிய திருவடின்னு சொல்றாங்களே, அந்த திருவடி தான் வேண்டும் எனக்கு. அவனுடைய நிழலிலே, அவனுடைய ஆனந்தத்திலே, அவனை போலவே அப்படியே ஆனந்தத்திலேயே பல கோடி ஆண்டுகள் அங்கேயே இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும், பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காடி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இன்னைக்கு மில்க் வெண்டர் வரல, நியூஸ் பேப்பர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒன்லி பிளிஸ், எட்டர்னல் பிளிஸ், அன்லிமிட்டெட் அன்பவுண்டட் பிளிஸ். அந்த நிலையில நம்ம இருக்க வேண்டும். அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த நிலையை நம்ம கொண்டு செல்வதற்காக இந்த அருள் சக்தியாக இன்னொரு தாய் செயல்படுகின்றாள். டபுள் ஆக்டிங். பக்குவமடையாத ஆன்மாவுக்கு மறைப்பு சக்தியாகவும், பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு அருளும் சக்தியாகவும் செயல்படுகிறது. இப்போ சக்தியை பத்தி சொல்லி முடிக்க போறோம். முக்கியமான கீவேர்டு என்ன இதுல? பக்குவம் அடைஞ்சிருத்தா, பக்குவம் அடையலைன்னா மறைப்பு சக்தி, பக்குவம் அடைஞ்சா அருள் சக்தி. பக்குவம் அடைஞ்சிட்டனா இல்லையான்னு எப்படி தெரியும்? இப்போ நான் பக்குவம் அடைஞ்சிட்டேனா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க பக்குவம் அடைஞ்சிருக்கீங்களான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பக்குவம் அடைஞ்சிருக்கேனான்னு நீங்க எப்படி தெரிந்து கொள்வது? பக்குவம்ங்கிறதுக்கு எது கட் ஆஃப்? இப்போ நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல 60% மார்க் வாங்கணும். 60 ப்ளஸ் வாங்கி 65, 70, 100 வாங்கியிருந்தா பாஸ். 50, 55, 59 வாங்கியிருந்தா ஃபெயில். 60 தான் அந்த பார்டர், அந்த என்ன சொல்றது, லெவல், பவுண்டரி. அது நமக்கு கிளியரா தெரியுது. இப்போ இங்க நான் பக்குவம் அடைந்த ஆன்மாவா பக்குவம் அடையாத ஆன்மாவான்னு என்ன பவுண்டரி லைன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம படிக்க போறோம். பக்குவம் என்பது ஆணவ மலம் தேய்ந்து 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 டஃப்பா ரஃப்பா பிடிச்சிருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விட்டு 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 அப்படியே விட்டு 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 அப்படியே விலகுகின்ற ஒரு நிலை. ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து ஆற்றலை இழந்து, அது முன்னாடி ரொம்ப அக்ரெசிவா இருந்தது, இப்போ அது அது இருக்குதே தவிர அது ரொம்ப டம்மியா இருக்கு. சில ஃபேமிலியில ஹஸ்பண்ட் சம் பீரியட் ஆஃப்டர் மேரேஜ் அக்ரெசிவா இருப்பாரு, அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வலு இழந்து போயிட்டு, ஓகேம்மா நீ எது செஞ்சாலும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுவார். காஃபியா டீயா எது வேணாலும் கொடுங்க, தோசையா இட்லியா எது வேணாலும் செய்யுங்க அப்படி சொல்லிடுவார். ஒரு பீரியட்ல என்ன சொல்லிப்பாரு, 7 o'clock காஃபி, 9 o'clock சாலட் அப்படிலாம் சொல்லுவார். இது போல அந்த ஆணவ மலம் முன்னாடி நம்ம ரொம்ப அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஆணவ மலம் நமக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைக்கு வரப்போகிறது. அப்படி அந்த துணியில இருந்து, கிளாத்ல இருந்து எப்படி அழுக்குங்கிறது விலகுதோ அது போல உயிரின் அறிவை மறைத்திருந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இதை மல பரிபாகம் எனப்படும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மலம் என்பது ஆணவ மலம். பரிபாகம் என்றால் தேய்வது, மெலிந்து போவது, விட்டு விலகுவது என்று பொருள். இப்போ நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையிலுடைய நோக்கம் என்ன? இந்த ஆணவ மலம் என்னை விட்டு விலக வேண்டும். அதாவது இப்ப என்னை ரொம்ப அழுத்தி பிடித்திருக்கின்ற ஆணவ மலம் மெலிந்து
நான் அதை விட நான் பெரிய ஆள் என்ற அளவுக்கு என்னுடைய அறிவை விளங்கச் செய்ய வேண்டும். இதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், மாரியம்மன் கோயில் போகிறோம், இன்னைக்கு பழனி போகிறோம், பழனிங்கிற பத்து கேவ்ஸ் போகிறோம், எந்த ஒரு முருகன் டெம்பிளுக்கு போகிறோம். முருகன்கிட்ட போய் என்ன வேண்டணும்? ஐயோ என் பையனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு, ஐயோ என் மகளுக்கு இன்னும் குழந்தை பிறக்காம இருக்கு, அதுக்கு ஒரு குழந்தை, அப்படி வேண்டக்கூடாது. இறைவா என்னுடைய ஆணவ மலம் ரொம்ப என்னை அழுத்தி பிடிச்சிருக்கு, அதை கொஞ்சம் லூஸ் பண்ண சொல்லுங்க, அதுதான் வேண்டும். அதுதானே பிறப்போட பர்பஸே. அதுதான் பிறப்போட பர்பஸை முதல்ல வேண்டாம மிசலேனியஸை வேண்டிக்கிட்டே இருந்தாக்கா அதையே கொடுத்துக்கு. சரி, ஓகே, டேக் ஹவு மெனி சன் யூ வாண்ட்? 10 சன், ஓகே, டேக் 10 சன். அப்புறம் ஹவு மெனி மேரேஜஸ்? ஓகே, 10 மேரேஜஸ். அவங்களுக்கு எவ்வளோ சில்ட்ரன் யூ வாண்ட்? ஒருத்தருக்கும் 2, ஒரு ஆண் ஒரு பெண். ஓகே, டேக் இட், டேக் இட், டேக் இட், டேக் இட். திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து மகனையும் பேரனையும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பெருமானே ஒன்றை நாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் அப்படி ஒரு ஃப்ளாஷ் திருப்பிக்கிட்டோம்னா இறைவன் ஓடி வந்து உட்கார்ந்துப்பார். நல்லா பாரு, நான் தான் இங்கே பாரு, சோ மெனி இயர்ஸ், சோ மெனி பர்த்ஸ், இது மாதிரி சொல்ல மாட்டியா அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அட்லீஸ்ட் இப்போ இந்த சைவ சித்தாந்தம் படித்ததுக்கு அப்புறமாவது உனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குது, வெரி குட் அப்படி சொல்லுவார் அவர். ஆணவ மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து வருகிறதோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு ஆன் ஆஃப் கிடையாது. அப் டு எஸ்டர்டே பிடிச்சிருந்தது, டுடே மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் 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 கொஞ்சமா இது மைக்ரான் லெவல்ல தான் இது விலகும். இது வேகமாக விளக்க வேண்டும் என்றால் திருமுறைகளை படிக்க வேண்டும். ஐயா இந்த மைக்ரான் லெவல்ல எல்லாம் விலகினா எனக்கு எப்போ முடிகிறது ஐயா? ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஃபாஸ்ட் மெத்தட் இருக்கா? குயிக்கா சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட் ஏதாவது இருக்கான்னா திருமுறைகளை படிக்கிறது தான் மெத்தட். குருநாதனிடம் தீக்கை பெறுவது மெத்தட். சிவன் அடியார்களை வணங்குவது ஒரு மெத்தட். இதெல்லாம் ஏன் அருளாளர்களும் 63 நாயன்மார்களும் இதை நம்ம இந்த ரகசியத்தை, இந்த சீக்ரெட்டை நமக்கு சொல்லி தருவதற்காக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லுவதற்கு. திருஞான சம்பந்தரின் மொத்த வாழ்க்கையும் இந்த ரகசியத்தை நமக்கு சொல்வதற்கு. திருநாவுக்கரசரின் மொத்த வாழ்க்கையும் இந்த ரகசியத்தை நமக்கு சொல்வது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்ததிலிருந்து திரும்பவும் திருக்கையிலை சென்றது வரை அவருடைய மொத்த பர்பஸ், அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்காக. மாணிக்கவாசகர் அங்கே ஆவுடையார் கோவிலிலே திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளப்பட்டதிலிருந்து தில்லையிலே ஆட்கொள்ளப்பட்டுவது வரைக்கும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் நமக்காகவே திருவாசகம் பாடுவதற்காகவே. இதிலிருந்து என்ன தெரியுது? விதியை நாம் வெல்லலாம், திருமுறைகளை கொண்டு வெல்லலாம், சிவன் அடியார்களுக்கு பணி செய்வதை கொண்டு வெல்லலாம், குருவிடம் தீக்கை பெறுவதன் மூலம் வெல்லலாம். விதியை மதியால் வெல்லலாம். அப்படி மதியால் வெல்ல முடியாது, மதிசூடிய சிவபெருமானின் திருமுறைகளால் வெல்லலாம். ஆணவ மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அருள் சக்தியானது படிப்படியாக உயிரின் மேல் விளங்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். காலையில் சூரியன் சன் ரைஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்கு. ஏன்? அந்த கிளவுடு மறைச்சிருக்கிறதுனால அப்படி இருக்கு. அப்போது இந்த கிளவுடு கொஞ்சம் நகரும் பொழுது நமக்கு கொஞ்சம் லைட் வரும். அப்புறம் ஒரு 10 minutes 15 minutes ½ an hour கழிச்சுட்டு அந்த கிளவுடு விலகின பின்னாடி இன்னும் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கும். கிளவுட் ஃபுல்லாக விலகின பின்னாடி ஃபுல் லைட், சன்லைட் ஜாஸ்தி. ஐயோ வெயிலாக இருக்குது அப்படி சொல்லுவோம். அதுபோல் இந்த உயிரிலிருந்து ஆணவ மலம் டக்குன்னு ஒரே நாளில் அப்படி விலகி விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளவுடு நகர்ற மாதிரி அது நகரும். அப்போது நகர்ற அந்த நிலைக்கு பெயர், இந்த வெளிச்சம் படுது இல்லையா, இந்த வெளிச்சம் படுகின்ற, அதாவது ஆணவ மலம் நீங்கி உயிருடைய அறிவு வெளிப்படுகின்ற இந்த நிலைக்கு பெயர் சத்தி நிபாதம் ஆகின்றது என்று பெயர். வடமொழியிலே சத்தி நிபாதம் என்பார்கள். சத்தி நிபாதம்னா, சத்தினா அருள் சக்தி, நிபாதம் என்பது அது நமக்கு விளங்க தோன்றுவது. அருள் சக்தி, அதாவது நமக்கு வெளிச்சம் படுகிறது என்று பெயர். இருள் விலக என்ன நடக்கும்? வெளிச்சம் வரும். இரண்டும் டிஃபால்ட். வெளிச்சம் வந்தால் என்ன ஆகும்? இருள் ஆட்டோமேட்டிக்காக விலகும். இப்போ இருளாக இருக்குது நமக்கு, நைட்டு இந்தியாவிலையும் சரி மலேசியாலையும் சரி இருளாக இருக்குது. நாளைக்கு என்ன ஆகும்? இந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். சூரியன் வரும்போது விலகிடும்.
இருள் விலகுனதுனால சூரியன் வந்ததா, சூரியன் வந்ததுனால இருள் விலகுனதா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சக்தி நிபாதம் என்பது ஒருவரின் அறிவை மறைத்திருந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் தேயத் தொடங்கும் போது அவருக்கு முன்பு இருந்த உலக நாட்டம் குறையத் தொடங்கும். இப்ப எனக்கு மல பரிபாகம் எனக்கு ஆகுதா, ஏற்கனவே ஆயிருந்ததா, இல்லை இப்போ ஆகுதா, இல்லை நியர்பை ஆக போகுதா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு இந்த மல பரிபாகம் என்பதும் சக்தி நிபாதம் என்கிறதும் சைமல்டேனியஸ் ஆக்டிவிட்டிஸ். சூரியன் வர வர இருள் விலகுவது போல. மார்னிங் 6 o'clock என்ன நடக்குது, 6க்கு முன்னாடி என்ன நடக்குது? இருள் அதிகமாக இருக்கு, வெளிச்சம் இல்லை. பை 6 என்ன ஆகுது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டார்க் இருள் போயிட்டு ஒரு லைட் பிளாக் இருக்கு. அப்புறம் 7க்கு என்ன ஆகுது, இருள் 20% ஆயிடுது, பிரைட்னஸ் 80% இருக்கு. 8 o'clock 9 o'clockலாம் எப்படி இருக்கு, இருள் 0% ஆயிடுது, ஃபுல்லா வெளிச்சம் ஆயிடுது. அதுதான் இந்த மல பரிபாகம்ங்கிறது. எழுதி கொள்ளுங்கள். இருள் விலகுவது. சக்தி நிபாதம் என்பது ஒளி வருவது. இரண்டும் தனித்தனியா நடக்காது, சைமல்டேனியஸா நடந்துகிட்டே இருக்கும். அது விலக விலக இந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 100% இருள் எழுதிக்கங்க. 100% இருள் நான் மார்னிங் 6 o'clock சொல்றேன். அதே ஈவினிங் 6க்கு டிஃப்ரெண்ட், ரிவர்ஸ். மார்னிங் 6 o'clockக்கு 100% டார்க்னஸ் இருள், 0% ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம். சூரியன் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, சூரியன் அமெரிக்காவில் இருக்கு. ஓகே, நமக்கு இல்லை, நம்ம பூமியோடைய ரொட்டேஷன் அப்படி இருக்கு. ஸோ 100% இருள், 0% ஒளின்னு வச்சுக்குவோம், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் என்ன ஆகுது, 10% ஒளி. 10% ஒளி வந்துருச்சுன்னா மீதி என்ன, 90% இருள். அப்புறம் ஒளி 20%, அப்போ 80% இருள். ஒளி 50%, இப்போ வெறும் 50% தான் இருள். ஒளி 90%, அப்போ வெறும் 10% இருள். ஒளி 99%, அப்போ only 1% தான் இருள். ஒளி 100%, அப்போ இருள் 0%. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 100. ஸோ இது மார்னிங்ல நடக்கிறது. ஈவினிங்ல என்ன ஆகுது, ஒளி 100%, இருள் 0%. அப்புறம் என்ன ஆகுது, ஒளி 90%, இருள் 10%. ஒளி 80-20, 70-30, 60-40, 50-50, 10-90, 0-100% இருட்டாயிடும். அதுபோல இந்த சக்தி நிபாதம் அப்படிங்கிறது ஒளி படுவது, அருள் நமக்கு விளங்கி தோன்றுவதை குறிப்பிடுகிறது. இப்போ எப்படி இது தெரிஞ்சுக்கிறது? இப்போ உங்களுக்கு சக்தி நிபாதம் ஆகுதா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு 10 minutes உங்களை அப்சர்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு மலபரிபாகம் ஆயிருக்கா இல்லையா, சக்தி நிபாதம் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உலக நாட்டம் குறையும். உலக நாட்டம். அடுத்து நான் இப்போ டத்தோ வாங்கியிருக்கேன், டத்தோ ஸ்ரீ வாங்கணும். அது உலக நாட்டம் குறையலை, உலக நாட்டம் கூடுகிறது என்றார். சிவத்துக்கிட்ட இருந்து தள்ளி போறோம்னு. உலகத்தில் ஏதோ ஒன்று தானே நடக்கும். இப்போ நம்ம இருள் ஒளி சொன்னோம், 100-0, 50-50, 0-100. அதுபோல உலக நாட்டம் அதிகமாக நமக்கு இருந்தது அப்படின்னா சிவபெருமானுடைய நாட்டம் ப்ரொபோர்ஷனேட்டாக குறைஞ்சிரும். சிவபெருமானுடைய நாட்டம் கூட கூட உலக நாட்டம் குறைஞ்சிரும். இது வேணுமா, இது வேணும், இது வேணுமா, இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், சச்சிதானந்தம் பெறும். சிவத்தோடு சேர்ந்த உயிர் சச்சிதானந்தம் பெறும். பன்றியுடன் சேர்ந்த கன்று மலம் தின்றும். மலத்துடன் சேர்ந்து உலக இந்த பெயர்கள், நான், எனது சாதனை, எனது சொத்து, நான் தான் பண்ணேன், நான் தான் நால்வர் பண்றேன், நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன்னு சொல்ல 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 சிவத்துக்கிட்ட இருந்து ஃபாரவே 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 போயிடும். அடுத்து கொஞ்ச நாளைக்கு நமக்கு பிறவியே இருக்காது, சில ஆண்டுகளுக்கு. ஏன்னா இது பிறவி கொடுத்தாலே வேஸ்ட் பண்ணுறான், அப்புறம் இவனுக்கு பிறவியை கொடுத்து என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு பெக்கருக்கு ஏதாவது கொடுக்குறீங்க, அவன் டஸ்ட்பினில் போட்டு போயிடுறான். மறுநாள் அம்மா எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்றான், ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க, டஸ்ட்பினில் போட்டு, நமக்கு முன்னாடியே டஸ்ட்பினில் போட்டு போயிடறான். 3rd day என்ன பண்ணுவோம் நம்ம, போடா சரி. சிவபெருமான் அப்படி தேர்ட் அட்டம்ப்ட்ல 3rd சான்ஸில்
வெக்ஸ் ஆகி போயிட்டு நோ நோ அப்படின்னு சொல்லி இருந்தால் எல்லாருக்குமே நமக்கு 3 பிறவி தான் மேக்சிமம் கிடைச்சிருக்கும். எப்படி 3 கோடி பிறவிகள் 30 கோடி பிறவிகள் நமக்கு கிடைச்சது? சிவபெருமானின் கருணையால் கிடைக்கின்றது. அவனை போய் நாம் சோதிக்கின்ற தெய்வம்னு நம்ம சொல்லி தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலக நாட்டம் குறைந்து அவர் உள்ளத்திலே ஆன்மீகம் எனப்படும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிட்டை தேடுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் எனப்படும் கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும். ஏதாவது ஒரு கடவுள், ரைட் ராங் எல்லாம் கிடையாது. இப்போ சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானைத்தான் வணங்க வேண்டும், மாரியம்மன் கோயிலுக்கு நீங்க நாளையிலேருந்து போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க சில பேராசிரியர்கள். அவங்களுக்கு அது ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு மாணவனுக்கு எல்கேஜி ஏபிசிடி எல்லாம் சொல்ல முடியாது, டைரக்ட்லி தீசிஸ் தான் நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னா எந்த குழந்தை பாடம் படி? அந்த குழந்தைக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் ஏ, ஏ ஃபோனிக்ஸ் சொல்லித்தரணும், ஏ ஏ அப்படி. மலேசியாவில் ரொம்ப அருமையாக பாடம் நடத்துறீங்க. சைனீஸ் ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் படிக்கிறான். அந்த புல்லாங்குழல்லாம் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது மாதிரி இல்லை. புல்லாங்குழலில் வந்து அந்த அந்த லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏ அந்த வேர்டை எப்படி சொல்லணும்னு புல்லாங்குழலில் சொல்லித்தராங்க. அருமையான நாடு மலேசியா, அருமையான பீப்புள் மலேசிய தமிழ் மக்கள், அருமையான பள்ளிக்கூடங்கள் மலேசிய தமிழ் பள்ளிக்கூடங்கள். தமிழ்நாட்டில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. மலேசிய பள்ளியிலே நான் வந்து மாணவர்களிடம் பேச முடியும். தமிழ்நாட்டு பள்ளி காம்பவுண்டுக்குள்ளே கூட என்னால் போக முடியாது. நான் இல்லை, திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் கூட காம்பவுண்டுக்குள்ளே போக முடியாது அரசு பள்ளிகளில். நீங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். சரி, ஓகே, என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது? கொஞ்சம் உலக நாட்டமெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஓகே, சினிமாவுக்கு போகலாமா, கோயிலுக்கு போகலாமா? கோவிலுக்கு போகலாம் அப்படி. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சினிமா போகலாம். சரி, இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கு, ஹாலிடே எல்லாருக்கும், என்ன பண்ணலாம்? கார் இருக்குது, ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குழந்தையும் ஒரு சாய்ஸ் சொல்லும். என்கிட்ட கேட்டால் என்ன சாய்ஸ் சொல்லுவேன்னு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு சிவா டெம்பிள் போகலாம் அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்போது அந்த உலக நாட்டம் குறைந்து இறைவனை தேட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்ச்சி மிகுந்து வரும். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இன்பம் வரும்போது ஒரே அடியாக மகிழ்ந்து போகாமலும், ஏதோ ஒரு இன்பம் வருது அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, அப்படியோ எனக்கு இது கொடுத்தாங்க, இது ஷால் எப்படி இருக்கு, மேட்ச் ஆகுதா, இந்த பக்கம் நல்லா இருக்கா, இந்த டிசைன் நல்லா இருக்கா, இது ரேபான் சொல்லி இந்தியாவில் ஃபேமஸ் பிராண்டு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரே இந்த இன்பம் எப்படியும் முடிய போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த இன்பம் தான் உண்மையான இன்பம் நம்ம நினச்சிக்கிட்டு இன்பம் வரும்போது ரொம்ப டான்ஸ் ஆடுறதும், சந்தோஷ டான்ஸ் ஆடுறதும், சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னுடைய கிளாஸ் ரேபன் கிளாஸ், இது ரொம்ப நம்பர் 1 பிராண்ட் இன் இந்தியா அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து கிளாஸ் இந்த சிவபெருமான் என்னை எப்படி சோதிக்கிறானே, சிவபெருமான் எங்கேருந்து வந்தான்? மாடர்ன் பிராண்டு நான் வாங்கிட்டேன்னு சொல்லும்போது நான் வாங்கிட்டேன், கிளாஸ் உடஞ்சி போச்சுன்னா சிவபெருமான் உடைச்சிட்டான். சைவ சித்தாந்தம் நடத்துகிறோம், எனக்கு போய் கிளாஸ் உடையலாமா? இது பக்கத்தில் உள்ளவங்க யாராவது அதை அப்படியே இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க. இதான் நான் சொன்னேன் அப்போவே, சிவா டெம்பிள் போகாதேன்னு சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இன்பம் வரும் பொழுது அந்த இன்பமே நிரந்தரம் என்று நினைத்து அதில் ரொம்ப ஆட்டம் போட்டு டான்ஸ் பண்ணாமலும், துன்பம் வரும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆகி யாரும் என்கிட்ட பேசாதீங்க, ப்ளீஸ் லீவ் மீ அலோன், யாரும் இன்னும் நானா கதவு திறக்கிற வரைக்கும் யாரும் கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போடுறதோ, இல்லை ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதோ, இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதோ, சூசைட் பண்ணிக்கிறதோ அப்படியும் போகக்கூடாது. சைவ சித்தாந்தம் படித்தவங்க யாரும் சூசைட் பண்ணிக்கவே மாட்டாங்க, துன்பத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நான் இறைவன்ட்ட என்ன வேண்டுறேன் அப்படின்னா, இறைவா இந்த சஞ்சித வினைன்னு பழைய வினைகள்ல இருந்து கொஞ்சம் இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்த்து கொடுக்கறதா சொன்னீங்களே, எனக்கு மீதி இருக்கிற லைஃப்ல இன்னும் கொஞ்சம் துன்பத்தை எடுத்து எனக்கு இப்பவே கொடுங்க. ஐ வாண்ட் மோர் சாரோஸ் நவ். ஏன்? ஐ ஹாவ் மெடிசின். I have நமசிவாய், ஐ ஹாவ் திருமுறை, ஐ ஹாவ் சைவ சித்தாந்தம். இப்போ எது வேணாலும் வரட்டும், ஐ கேன் மேனேஜ். இதில் எதுவுமே இல்லாதப்போ ஒரு துன்பம் வந்துச்சுன்னா, கார் டயர் பஞ்சர் ஆனால் கூட நான் ரொம்ப அப்செட் ஆகி போயிடுவேன்.
இப்போ எனக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் இருக்கு. கிவ் வாட் எவர் யூ வாண்ட். நெக்ஸ்ட் பர்த்தில் கொடுக்க வேண்டியதெல்லாம் இப்பவே கொடுத்துரு. இன்பத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இன்பம் எனக்கு ஒன்றும் பாதிக்க போறதில்லை. துன்பத்தை இப்போ கொடு, ஏன்னா ஐ எம் க்ளோசர் டு யூ, ஐ ஹாவ் மெடிசின். அப்படிதான் சைவ சித்தாந்த மாணவர்கள் எல்லாம் துன்பத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. சைவ சித்தாந்தம் படிக்காதவங்க ரொம்ப அப்செட் ஆகி டிப்ரெஸ் ஆகி சைக்காலஜிஸ்ட்டை போய் உட்கார்ந்துருப்பாங்க கன்சல்டிங். துன்பம் வந்தபோது ஒரே அடியாக கவலையில் ஆழ்ந்து போகாமலும், எது வந்தால் என்ன என்ற உணர்வோடு இன்பம் துன்பம் இரண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இரண்டையும் விருப்பு வெறுப்பு இன்றி, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ரொம்ப 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 கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இதில் எழுதியிருக்கிறது அத்தனையும் கோல்டன் வேர்ட்ஸ். பெரிய ஃப்ரூட்டை எடுத்து ஜூஸாக கொடுத்துருக்குது. விருப்பு வெறுப்பு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் முத்தி அடைய வேண்டும். நெக்ஸ்ட் டைம் மலேசியா வரும்போது எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க, முத்தி அடைவது எப்படி அப்படின்னு ஒரு டாபிக்ல பேச சொல்லியிருக்காங்க. முத்தி அடைவது எப்படி? ஃபர்ஸ்ட் கிண்டர் கார்டன் பாலர் பள்ளி ஸ்டெப்பு விருப்பு வெறுப்பு, இது ரெண்டையும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ண. எனக்கு அந்த பால்கோவா, அதுவும் ஒரு ஸ்ட்ராபெரி மிக்ஸ்டு பால்கோவா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எங்க கிடைக்குதுன்னா கேஎல்ல இதில் கிடைக்குது. கேஎல்ல இந்த மால் இருக்கு இல்லையா, அதுல 3rd ஃப்ளோர்ல ஒரு இது இருக்கு இல்லையா. இப்படி சிவபெருமானுடைய முக்திக்கு ஒரு காலும் போக முடியாது. ஏன்? விருப்பு 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 இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் கிண்டர் கார்டன் பாலர் பள்ளி பாடத்தையே நம்ம விட வேண்டும். விருப்பை விட வேண்டும். அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. இருக்கிற பெரிய விருப்பை முதல்ல விட, கொஞ்சம் விட. அதே போல வெறுப்பு, இதுன்னா எனக்கு கேட்க, ஐயோ அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏன்னு தெரில, மற்றவங்க என்னை திட்டும் போது கூட எனக்கு கோபம் வர்றதில்ல. ஆனால் இவங்கள தூரத்துல இருந்து பார்த்தாலே, அவங்களுடைய ஃபோன் வந்தாலே, அவங்களுடைய பேரை கேட்டாலே எனக்கு அது அவங்க ஃபால்ட் கிடையாது, உங்க ஃபால்ட். சிவபெருமானுடைய திருவடியை அடைய முடியாது. ஆக விருப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, ஓகே பால்கோவா, ஓகே இன்னைக்கு பால்கோவா இல்லை பாதுஷா, ஓகே ஓகே ஏதோ ஒரு ஸ்வீட் தானே, ஓகே ஸ்வீட் இல்லை, ஓகே ஓகே ஒயிட் ரைஸ் கொடுங்க, நோ ப்ராப்ளம். ரைஸ் இல்லை, ஓகே ஏதோ ஒரு மில்க் கொடுங்க, மில்க் இல்லை, ஓகே ஏதோ ஒரு வாட்டர் கொடுங்க, அப்படிதானே. அப்படின்னு விருப்பையும் கொஞ்சம் 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 டக்குன்னு ஒரே நாளில் குறைக்க முடியாது. இல்லைன்னா சிவபெருமான் எப்போ ஃபர்ஸ்ட் பிறவிலே நமக்கு முத்தி கொடுத்துருப்பார். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆன்லைனில் சொல்கிறது ஈஸி, ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். கைலை துரைசாமியும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது விருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக, எதை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் சொல்லுவார்கள். காசிக்கு செல்லும் பொழுது பெரிய புண்ணிய தலங்களிலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப எதை விரும்புகிறோமோ அதை அந்த அந்த யாத்திரைக்கு அப்புறம் அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வத்தக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். வத்தக்குழம்பு எங்க போனாலும் எனக்கு சாம்பார் கூட வேண்டாம், ஃபர்ஸ்ட் வத்தக்குழம்பு, செகண்ட் வத்தக்குழம்பு, தேர்டு வத்தக்குழம்பு, அப்படிதான் சாப்பிடுவேன். அப்படின்னா இந்த தடவை நான் காசி போகிறேன், இன்னொரு 2 டேஸ்ல காசி யாத்திரை போறேன். காசி யாத்திரை போயிட்டு காசியில ஸ்நானம் பண்ணும்போது வத்தக்குழம்பு ஹோகையா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வத்தக்குழம்பு மேல இருக்கிற ஆசையை நான் விட்டு விட வேண்டும். ஏன்? அப்படி ஒரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாதான் இறைவனுடைய முக்தியை அடைய முடியும்னு பெரியோர்கள் சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒன்றை விட்டுட்டு வரணும். எதை விட்டுட்டு வரலாம்? ஷர்ட்டையோ இன்னர் வேரையோ விட்டுட்டு வரலாம். அது அங்க பாத் எடுக்க போகும்போது இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட் டான் கிழிஞ்சது, அது ஆல்ரெடி ஃபேடானது ஷேடானது ஒன்று எடுத்துட்டு போயிட்டு கங்கையில குளிச்சுட்டு கங்கையிலேயே அதை விட்டுட்டு வந்துடுவாங்க. நம்மளை விட்டுட்டு வர சொன்னது எது? விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டு வர சொன்னாங்க, இன்னர் வேற விட்டுட்டு வர சொன்னாங்க. புரியாது. சைவ சித்தாந்தம் படிக்கணுங்கிற. சைவ சித்தாந்தம் ஏன் படிக்கணும்? ஆத்துல எதை விடணும்னு உனக்கு தெரியணும், குளத்துல எதை விடணும்னு உனக்கு தெரியணும், புனித தலங்களுக்கு போகும்போது எதை விடணும்னு உனக்கு தெரியணும். விருப்பு வெறுப்பை விட வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்பம் துன்பம் இரண்டையும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் சமநிலை உண்டாகும். ஸ்லோவா தான் ஆகும், ஈஸி இல்லை.
அதுபோல் ஆகுதுன்னு தெரிஞ்சா நீங்கள் யூ ஆர் கோயிங் க்ளோசர் டு காட் அப்படின்னு அர்த்தம். க்ளோசர் டு காட்னா அங்கே அவர் உட்கார்ந்துருக்காரு, நம்ம போகிறோன்னு இல்லை, க்ளோசர் டு முக்தி அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு மெஷரிங் அளவுகோல். இதுக்கு பெயர் இருவினை ஒப்பு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 நியூ டேர்ம் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். இதான் முக்தியின் ஸ்டெப்ஸ். மலபரிபாகம், சத்தி நிபாதம், இருவினை ஒப்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த 3மே 300 பேஜஸ்க்கு புக் இருக்கு. இந்த 3த்துக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை. அனைத்து சமயங்களும் இந்த வேர்ல்டில் இது 3 பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப சிம்பிளாக 1.5 பேஜில் சொல்லிட்டோம். மல பரிபாகம் மற்றும் இருவினை ஒப்பு நிகழும் பொழுது சத்தி நிபாதம் நிகழத் தொடங்கும். மல பரிபாகம்னா என்ன? ஆணவ மலம். இனிமே இவனை பிடிச்சிருந்து பிரயோஜனம் கிடையாது, இவன் எப்போ பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி நமக்கும் போர் அடிக்குது, நம்ம வேற யாரையாவது போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆணவ மலம் அதுவே நம்மளை விட்டு விலகுவதற்கு தயாராகிற நிலைக்கு பெயர் மல பரிபாகம் என்று பெயர். அது விலகுது என்றால் இருள். ஆணவ மலம்னா இருள்னு படிச்சிருக்கோம். இருள் விலகுது என்றால் ஒளி படுகிறது என்று பை டிஃபால்ட். இது ஒன்றும் இது வேற அது வேற கிடையாது. எப்படி சிவம் வேற சக்தி வேற இல்லையோ, சிவம் உலகம் தோன்றும் பொழுது சிவம் சக்தி ஆகிறது. சங்ககாரம் மகா சங்ககாரம் என்று உலகமே ஒடுங்கும் பொழுது பிரம்மனும் செத்து போயிடுவாரு, விஷ்ணு திருமால் செத்து போயிடுவாரு, தேவேந்திரன் செத்து போயிடுவாரு. அனைவரும் ஒடுங்குகின்ற காலத்திலே என்ன ஆகும்? அன்னைக்கு எப்படி சிவம் சக்தியானதோ சக்தி சிவத்தோட போயிடும். அந்த நாள்ல சக்தி கூட கிடையாது. சக்தி ஏன் ஐந்தொழில் செய்யறதுக்கு வேலையே இல்லையே. படைத்தல் கிடையாது, அப்புறம் பிரம்மாவுக்கு என்ன வேலை, அப்புறம் சக்திக்கு என்ன வேலை? காத்தலே கிடையாது, படைத்தலே இல்லை, அப்புறம் காத்தல் கடவுளுக்கு என்ன வேலை? அவரையும் கணக்கை க்ளோஸ் பண்ணிடுவார். சிவபெருமான் மட்டும் இருப்பார். அவருக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் திருவாசகத்தை கையில் எழுதி வைத்து கொண்டார், அதை மட்டும் அழிக்காம வைத்துக் கொள்வார் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாம் சிற்றோதல் செய்கின்றோம் என்றால் நாம் யார்? இந்த மொத்த உலகத்தையும் பெருமாளையும் சேர்த்து இறைவன் அழித்த பிறகு, முருகன் அப்ப இல்லை, விநாயகர் அப்ப இல்லை, மாரியம்மன் அப்ப கிடையாது, சக்தி அம்பாள் கிடையாது, சிவகாமி கிடையாது. பாரு, கிடையாதுன்னா என்ன? எல்லாம் ஒடுங்கிடுவாங்க. கிடையாதுன்னா என்ன? அதுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி சிவம் மட்டுமே நிலைத்திருக்கின்ற ஒரு காலத்திலே ஒரு வேலையும் சிவத்துக்கு கிடையாது. உயிர்களெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறோன்னு தெரியாமலே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்? பிறவி இருந்தா தானே அறிவு விளங்கும். அப்போ சிவபெருமானுக்கு போர் அடிக்கும். அவருக்கு போர் அடிக்கும் பொழுது ஆனந்தத்திலே அவர் இருப்பதற்காக இந்த திருவாசகத்தை கையில் எழுதி எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். மெயின் காப்பி, ஒரிஜினல் காப்பி அவர்கிட்ட தான் இருக்கு. தில்லையில வச்சதே ஜெராக்ஸ் காப்பின்னு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். சரி, ஓகே. இந்த மல பரிபாகம் விலகுது. சக்தியுடைய அருள், நமச்சிவாயத்துல திரோதான சக்தியாக இருந்த தாய் இப்போ சிவாய நம்மன்னு சொன்னாலும் நமச்சிவாயன்னு சொன்னாலும் வங்கிற எழுத்தாக அருள் சக்தி நமக்கு விளங்க தோன்றுகிறது. வெளிச்சம் வர தோன்றுகிறது. இந்த வெளிச்சம் வர தோன்றுகிறதுல லைட்டா வருது, கொஞ்சம் பெட்டரா வருது, நல்லா வருது, சூப்பரா வருது. 25%, 50%, 75%, 100%. அது போல அந்த லைட் எவ்வளோ ஃபாஸ்டா வருது, எவ்வளோ இன்டென்சிவா இருக்கு, எவ்வளோ குயிக்காக அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? 4 நிலைகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். மந்ததரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த தரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் ஜாயின் ஆகுது, லோயஸ்ட்டுக்கு இருக்குது. மந்தம், தீவிரம், தீவிரதரம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணாக்க, சரி ஒரு 80 மார்க்ஸ் எடுக்கிறான், 75 மார்க்ஸ் எடுக்கிறான்னா குட் அப்படின்னு சொல்றோம். 99 எடுத்தா, 100 எடுத்தா வெரி குட் அப்படின்னு சொல்றோம். அந்த வெரி தான் அந்த தரம். அதுக்கு முன்னாடி தீவிரம், குட்டு. நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். மந்த தரம் அப்படின்னா தரம்னு வெரி பேட் என்ற அர்த்தம். மந்தம்னா பேடுன்னு அர்த்தம், தீவிரம்னா குட்னு அர்த்தம். தீவிர தரம் அப்படின்னா வெரி குட்னு. வெரி குட், வெரி 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 குட், எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக்கு, எதை வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அது தீவிரதரம். இப்போ உங்களுக்கும் எனக்கும்
அருள் சக்தி எப்படி விளங்குகிறதுங்கிறத நம்ம அளந்து பார்க்கலாம். சிவத்தை நோக்குங்கள், அதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு கைலை துரைசாமி இப்போ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் முன்னாடி சொன்னார். அதை விட்டு உலகத்தை நோக்கி என்னுடைய வேலை, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய உடல், என்னுடைய ஆனந்தம், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று நோக்காதீர்கள் அப்படின்னு கைலை துரைசாமி சொன்னார். அதை கேட்ட உடனே சிவசிவா 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 அப்படி நீங்க மாறி இருந்தால், யாராவது மாறி இருக்கீங்களான்னு தெரியல, மாறி இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. அப்படி மாறி இருந்தா நீங்க தீவிர தரத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெரி குட் என்றார். இப்படி அந்த அளவுக்கு இல்லை, ஆனா ஆஃப்டர் 1/2 hour நான் அது மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னா ஓகே, குட், தீவிரம், குட் மாணவர், குட் ஸ்டூடெண்ட், தீவிர லெவல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். பார்க்குறேன் இன்னொரு 1 monthல அது மாதிரி நான் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னா மந்தம்னு அர்த்தம். ஓகே ஐயா, வெரி நைஸ், யுவர் கிளாஸஸ் ஆர் வெரி நைஸ், பட் டுடே ஆல்ரெடி 1 hour லேட், இன் மலேசியா இட்ஸ் ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெரி பேட் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு 1000 births ஆகும். சிவபெருமானுடைய திருவடி நிலையை அடைவதற்கு thousands of births நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும்னு அர்த்தம். அதான் 4 ஸ்டேஜஸ். மந்ததரம் என்பது தொடக்க நிலை. ஈர விறகில், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவும் தமிழ்நாட்டில் வில்லேஜ் எக்ஸாம்பிள், மலேசியாவில் எப்படின்னு தெரியல. விறகு அடுப்புன்னு சொல்லுவாங்க, மரங்களை எரித்து சமைப்பார்கள். அப்போதானே இப்போது கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மேபி ஒரு 40-50% ஆஃப் த பீப்புளோட இல்லத்தில் கேஸ் சிலிண்டரே கிடையாது. ஓகே, அது பயோகேஸா இல்லை எல்பிஜி கேஸா அதெல்லாம் அடுத்தது. கேஸ் சிலிண்டரே கிடையாது, வெறும் மரத்தோடைய அந்த மர விறகை வைத்து தான் சமைக்கிறார்கள் வில்லேஜில். அதனால அந்த எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துருக்கோம். அந்த விறகு சமைக்கிறதே விறகு வச்சு தான் சமைக்கிறாங்க. அந்த விறகு இன்னைக்கு ரெயின்ல நனைஞ்சு போயிடுச்சு. அப்போ அதை வச்சு இப்போ நம்ம அதை பற்ற வச்சு சமைக்க வைக்கணும் அப்படின்னா அது எரியுமா? எரியாது. ரொம்ப வெரி டிஃபிகல்ட், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணணும். அது போல இருக்கிறது தான் இந்த வெரி பேடுங்கிறது. ரொம்ப மெதுவாக நிகழும், இன்னும் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். மந்தம் என்பது அதே விறகு நல்லா காஞ்சு ட்ரை ஆகி லைட் பண்ணால் உடனே பற்ற வைக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கிறது அடுத்த ஸ்டேஜ். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்தது இன்னும் ஃபாஸ்ட்டாக நெருப்பு பற்றணும் அப்படின்னா இந்த விறகாவது அது லேட் ஆகும் அது இதாகிறதுக்கு. துணியில் நெருப்பு பற்றுவது போல் ஒரு கிளாத்தில் நெருப்பு பற்ற வச்சோம், ஒரு கிளாத்தை பிடிச்சி ஒரு லைட்டை ஒரு மேட்ச் ஸ்டிக்கை லைட் பண்ணோன்னா என்ன ஆகுது? உடனே அது எரிஞ்சிருது. அப்படின்னா குட், நம்ம இறைவனை அடைகிற அந்த சக்தி நிபாதம் வந்து குட் ஸ்டேட்டஸில் இருக்கு. அந்த நிலையில் நம்மளுடைய ஆன்மா பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். தீவிர தரம் என்பது கேஸ் ஸ்டவ், கேஸ் லீக் ஆகிருக்குன்னா எப்படி நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் லீக் ஆகிருக்கு, சாரி கேஸ் சிலிண்டரோ கேஸ் பைப்லையோ லீக்கேஜ் ஆகி நம்ம வெளியில் போயிட்டு வீட்டில் வந்து கதவை திறந்தாக்க கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எய்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பாங்க? உடனே லைட்டு ஃபேன் எதையும் ஆன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் போயிட்டு பேசாமல் இருங்க. நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணி எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணினா கூட அந்த ஸ்விட்சில் என்ன இருக்குது இன்சைடு வெளியில் நமக்கு தெரியாது. இன்சைடு ஸ்விட்ச் என்ன ஆகுது? அது கான்டாக்ட் இது பண்ணுது. அந்த கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு மைக்ரோ லெவலில் ஸ்பார்க் இருக்கும். அந்த ஸ்பார்க்கால் வீடே ஃபயர் ஆகி சிலிண்டர் இன்னும் பஸ்ட் ஆகிடும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம், கேஸ் சிலிண்டர் வெடித்து உயிரிழந்தார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். சில கணவன்மார்கள் அதை வேணும்னே பண்ணி வெடிக்க வச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப அக்ரெசிவ்னு அர்த்தம். இப்போ அது மாதிரிலாம் நம்ம அருளாளர்கள் இருந்திருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார்? சாதாரண குழந்தையா இருந்தார், ஞானப்பால் குடிச்சவனே தோடுடைய செவின்னு சொல்லி. சக்தி நிபாதம் எந்த லெவலில் இருந்திருக்கு? தீவிர தரம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கு. அதுபோல் அருளந்தி சிவாச்சாரியார் அவர் என்ன பண்ணார்? மெய்கண்டாருடைய குருநாதர். மெய்கண்டார் அவங்க பேரண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. அருளந்தி சிவாச்சாரியார் தான் அவங்களுக்கு குருநாதர். அவருக்கு பெயர் சகல ஆகம பண்டிதர்னு பேர். அந்த பேரண்ட்ஸ் அந்த கப்புள்ஸ் போயிட்டு கேட்குறாங்க, கப்புள் போய் கேட்குறாங்க, எங்கள் குழந்தை இல்லை, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு வழி சொல்லுங்கன்னு. அப்போது அந்த சகல ஆகம பண்டிதர் வழி சொல்லுகிறார். இந்த திருவெண்காட்டு பதிகத்தை படித்து வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்,
திருமுறையிலேக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு வழி சொல்றார். குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை அது குருநாதராகவும், மெய்கண்டார் குருநாதராகவும், அவருக்கு சிஷ்யனாக அருள்நந்தி சிவாச்சாரியார் இங்க உட்கார்ந்துருக்காரு. பாத்தீங்களா? ஏன்? தீவிர தரத்துல இருந்ததுனால. அருள்நந்தி சிவம் என்ன கேட்கிறாரு மெய்கண்டார்கிட்ட, இந்த குழந்தைகிட்ட போயிட்டு, ஆணவ மலத்தின் உருவம் என்னவோ சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். மெய்கண்டார் பதிலை சொல்ல அப்படியே கை காமிக்க, நீங்க தான். ஏன்னா அந்த கேள்வியை கேட்கும் பொழுதே, டே நான் யாருன்னு தெரியுமா, என் வயசு தெரியுமா, உன் வயசு என்ன, நீ பேபி கிராலிங் பாய், நான் யாருன்னு தெரியுமா, உங்க அப்பா அம்மாவுக்கே ஜோசியம் சொன்னவன், அவங்களுக்கு நான் ஆரோஸ்கோப் பார்க்குறவன், நீ இன்னைக்கு இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி, நான் யார் தெரியுமா அப்படின்னு நிற்கிறார். இதுதான் ஆணவம்ங்கிறது. நான் எனது அதுதானே ஆணவ மலம்னு படித்தேன். மெய்கண்டார் ஒன்றுமே சொல்லலை. மெய்கண்டார் ஆணவ மலம் எப்படி இருக்கும்னு காமிக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் இதோ நிற்கிதே இதுதான்னு அவரையே காமிச்சார். உடனே கீழே விழுந்து கும்பிட்டு, தயவு செய்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன், நீங்க சரின்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன், இல்லைன்னா அப்படியே படுத்திருக்கிறேன்னு அப்படியே படுத்திருந்தார். மெய்கண்டார் சரி. பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன வயது, இவருக்கு என்ன வயது. அடுத்தது மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். மறைஞான சம்பந்தர் அவர் ரோட் சைடில் சும்மா உட்காந்துருக்கார். அவர் ஆல்மோஸ்ட் லைக் பெக்கர் மாதிரி. அவங்களுக்குலாம் உலக இதில் நாட்டம் கிடையாது. எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்ணும், இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, ஆர்டினரி பிளேஸில் நான் உட்காந்துருந்தா என்னை பார்த்து என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, ரிலேட்டிவ்ஸே மாயை தான். மாயை என்ன நினைச்சா நமக்கு என்ன, சிவம் என்ன நினைக்குதுங்கிறதா நம்ம பார்க்கணும். ஆகிய இவர் உமாபதி சிவம் தில்லைவாழ் அந்தணர்களாகிய 3000 அந்தணர்களுக்கும் தலைவராக இருந்தவர். அவர் ஊர்வலமாக அவரை தூக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு ஆலயத்திலேருந்து தோளில் சுமந்து கொண்டு போகிறார்கள். இவர் மறைஞான சம்பந்தர் சும்மா ரோட் சைடில் உட்காந்துருக்காரு. இந்த ரோட்டில் அவரை எல்லாரும் உமாபதி சிவாச்சாரியாரை பல்லக்கில் வைத்து தோளில் சுமந்து அந்த முறைப்படி அந்த விளக்கு தீபத்தெல்லாம் ஏற்றி, மத்தியானம் 12 மணிக்கு இருந்தாலும் அந்த முறைப்படி அந்த ஒளி விளக்கெல்லாம் ஏற்றணும்னு சொல்லி அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மறைஞான சம்பந்தர் பட்ட பகலில் பகல் குருடு, பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார் அப்படின்னு சொன்னார். பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது அப்படின்னு சொன்னார். அவரே சொல்லிக்கிட்டார். அது உமாபதி சிவம் காதுல விழுந்துருச்சு. நிறுத்துங்கள் தேரை சொல்லிட்டார். இறங்கி கீழே ஓடி இவருடைய காலில் விழுந்து கும்பிட்டார். என்னை உங்களோட சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் டோன்ட் கேர், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டு. அவங்களாம் அப்போல்லாம் நம்ம உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் சாப்பாடு வேண்டும் இல்லையா, சாப்பாட்டுக்கு அவங்களாம் அந்த கஞ்சி, அப்போல்லாம் கஞ்சி தான் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸு, இந்த ரைஸு, வெஜ் ரைஸு, புலாவ் ரைஸ் எல்லாம் இப்போ இல்லை. ஸோ அந்த கஞ்சியை வாங்கி ஒரு வீட்டில் கஞ்சியை வாங்கி குடிக்கிறார் மறைஞான சம்பந்தர். அந்த கஞ்சியை வாங்கி குடிக்கும் பொழுது இந்த ஹோல் இப்படி இருக்கிறதுனால கஞ்சி கொஞ்சம் வெடிஞ்சு இது வழியா கொஞ்சம் கீழே வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை போய் உமாபதி சிவம் கீழே அங்க ஊத்தி, அதுவே பெக்கிங். அங்க அவங்க டொனேஷன் தானே, அன்னதானம் பண்ணி கஞ்சி தானம் பண்ணி அதை அவர் குடிச்சு, அவர் கையில இருந்து வாயில இருந்து கீழே வடிஞ்சு இந்த விரலுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே டிராப் ஆகுறது இல்லையா, அதை இவர் தாங்கி பிடிச்சு குடிக்கிறார் உமாபதி சிவம். 14 சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள், 14 நூல்கள் சொல்றமே, அதுல 8 நூல்களை அருளியவர் உமாபதி சிவம். என்ன பண்ணாரு? இப்போ சக்தி நிபாதம் எந்த அளவுல இருந்திருக்கு, தீவிர தரத்துல இருந்திருக்கு. பட்ட பகலில் பகல் குருடு போகுது பார், பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார்னு ஒருத்தர் ஒரு பெக்கர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என் காதுல விழுகுது. நான் தலைவன்கிறதையே விட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். அது போல நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். பட்டினத்தார் என்ன பண்ணாரு? பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கேன்னு ஒரு பேப்பர்ல எழுதியிருந்தது. அதை படிச்சார். படிச்சுட்டு பட்டினத்தார்னா அந்த நாட்டு மன்னனுக்கே இவர் தான் கடன் கொடுப்பாராம். மன்னனுக்கு நாட்டை நடத்துவதற்கு நாட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இங்கே. அது போல அந்த நாட்டை நடத்துகிற மன்னனுக்கு பணம் ஷார்ட்டேஜ், பொருளாதார ஷார்ட்டேஜ்னா இவர்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு போவானா. அப்படி இருந்த பட்டினத்தார்
ஒரு பேப்பர்ல காதற்ற ஊசினா அந்த ஊசி நீடில் சொல்றோம் இல்லையா, அந்த நீடில்ல வந்து நூல் கோத்து தானே தைப்பாங்க. அந்த நூல் கோக்குற இடத்துல அந்த லிட்டுன்னு சொல்றோம்ல, அந்த அது கட் ஆகியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நூல் கோக்க முடியாத ஒரு நிலை. இப்போ நூல் கோக்க முடியாத ஒரு ஊசி இருந்தால் அந்த ஊசியால என்ன பிரயோஜனம்? ஸோ அது ஒரு யூஸ்லெஸ் நீடில் ஆயிடும். அந்த இருக்கிற வரைக்கும் தான் அது யூஸ்ஃபுல். இல்லாத நீடில் பயன்படுத்த முடியாது. அந்த ஹோல் இல்லாத, அந்த ஐலெட் இல்லாத ஒரு நீடில், காதற்ற ஊசி, அந்த மாட்டுகின்ற இல்லாத, காது இல்லாத ஊசி, அது கூட வராதுதான் கடைவழிக்கே. அது ஒரு வேஸ்ட் ஐட்டம். அது கூட நம்ம கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு அந்த லைனுக்கு பெயர். காதற்ற ஊசியும் வராதுதான் கடைவழி. அது கூட வராது அப்படின்னா இந்த செல்வம், டைமண்ட், கோல்டு, சில்வர் எல்லாமா வரப்போது? வராது. அப்புறம் என்னுடைய தங்கை, என்னுடைய வீடு இதெல்லாமா வரப்போது? வராது. என்னுடைய ஆர்னமெண்ட்ஸு, என்னுடைய பிரேஸ்லெட், என்னுடைய செயின் இதெல்லாமா வரப்போது? வராது. இது வராது, அது வராது, அது வராது, அது வராதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். இதெல்லாம் சத்தி நிபாதத்தின் உயர்ந்த நிலை. இப்போ நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் நீங்கள் தீவிர தரம் என்று பெயர். இல்லை என்றால் தீவிரமா, இல்லை மந்தமா, இல்லை மந்ததரமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்படியாக மல பரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தி நிபாதம் ஆகியவற்றை உணரும் உயிர்கள் அடுத்ததாக முத்திக்கு தயாராகும். முத்தி அடைவது எப்படி? ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. முத்தி பில்டிங்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். உள்ள நுழைய வேண்டியதுதான். சைவ சமயத்தில் முத்தி நிலையை அடையும் நெறியை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 3 நெறிகளிலே வகுத்திருக்கிறார்கள் நம்ம பேர் அருளாளர்கள். 4 படிகளாக வகுத்திருக்கிறார்கள். இந்த 4 படிகள் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால தாய்மான சுவாமிகள் ஒரு பாடல் என்ன சொல்லியிருக்காரு? விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் 4ம். அப்படின்னா என்ன? சரியையிலேருந்து ஆரம்பித்து ஞானம் வரைக்கும் இருக்கக்கூடிய 4ம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரியை, யோகம் அதெல்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது. 1லேருந்து 4 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன? 1 to 4 எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 வாங்கன்னு அர்த்தம். அதுதான் சொல்லியிருக்காரு. சரியையிலிருந்து ஞானம் வரைக்கும் இருக்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முதல்ல ஒரு ஃப்ளவர், ஒரு கனி இருக்குது, மேங்கோ ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா, அது முதல்ல ஒரு மொட்டு என்று சொல்லக்கூடிய பூவாக இருக்கும். அந்த பூ மலர்ந்த பூவாகும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு காய் வரும். அதுதான் கனியாக வரும். டைரெக்டாக கனி வராது. அதுபோல் நாம் எல்லாம் முத்தியாகிய அந்த ஞானம் தான் நமக்கு கனி. அந்த ஞானத்திற்கு போக வேண்டும் என்றால் முதலிலே சரியை செய்ய வேண்டும், அப்புறம் கிரியை செய்ய வேண்டும், அப்புறம் யோக நிலைக்கு போக வேண்டும், ஞான நிலைக்கு போக வேண்டும். அதுக்கு தான் பல பிறவிகள் தேவைப்படுது. ஒரே பிறவியில் இது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. அனுபவத்தை அடைய முடியாது. தாய்மான சுவாமிகள் என்ன சொல்றாரு? சரியை முதல் ஞானம் வரைக்கும் இருக்கின்ற 4ம் அரும்பு, மலர், காய், கனின்னு ஒரு சீக்வென்ஷியலா எவல்யூஷன்ல ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ கை குழந்தை, மாணவன், அவன் ஒரு அடல்ட்டு, அவன் ஒரு சிட்டிசன், அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்றது போல சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலை, இந்த மாதிரி ஸ்டெப்பாக தான் உயிருடைய அறிவு விளங்கும் என்பதை சைவ சமயத்தில் மட்டும்தான் சொல்றான். மற்ற சமயங்களிலே அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒன்று சரியை டைரக்டா எல்லா மரமும் டைரக்டா கனி தான் கொடுக்கும், வேற எதையும் ஸ்டெப் எல்லாம் கிடையாது சொல்லுவாங்க. நம்ம சமயத்தில் தான் உயிர்களுடைய பக்குவம் 4 நிலைகள்ல இருக்குன்னு மேலோட்டமா சொல்லியிருக்காங்க. இது உள்ள இன்னும் டீப்பா படிக்கும் பொழுது சரியையிலேயே 4 நிலை இருக்கு. நான் மலேசியான்னு சொல்றேன். அப்ப என்னை கேட்குறாங்க யாராவது, எங்க போறீங்க? மலேசியா. அடுத்த கொஸ்டின், மலேசியால எங்க போறீங்க? எந்த மாநிலத்துக்கு போறீங்க? ஓ மாநிலமா? ஜொகூர் போறேன், பெனாங் போறேன். ஜொகூர்ல எங்க போறீங்க? ஜொகூர்ல எங்கம்மா? ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. நீலாய் போறேன். நீலாய் ஜொகூர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீலாய் போறேன் அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ற மாதிரி இது சரியைன்னு சொன்னாலும் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் அப்படின்னு அதுலேயே 4 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்கு, 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டெப் 1 அதில் 1.1, 1.2, 1.3, 1.4. அடுத்தது கிரியை. கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அப்படி ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. அப்படி 4 × 4 16 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணாதான் நம்ம ஆன்மா
இறைவனுடைய பேரானந்தத்தை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம சைவ சமயத்தோடைய நெறி. இந்த நெறிகளை பற்றி நமக்கு இப்போ சொல்றேன், ஜஸ்ட் பை வெர்பாட்டிம் நான் சொல்கிறேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சிலருக்கு புரிஞ்சிருக்காது. சிலருக்கு இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு லைஃப்பில் நான் அதை இப்போ நான் சரினா சரியை கிரியை நான் எதில் இருக்கேன், நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக உயிர்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும் என்பதற்காக சிவபெருமான் இந்த 4 பெருமக்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த 4 சிறப்பு என்ன? மலேசியாவில் இந்த 4 இவங்க திருமுறைக்கு தான், சைவ சித்தாந்தத்துக்கு கிடையாதுன்னு அப்படி கிடையாது. இந்த 4 சைவ சித்தாந்த முதல்ல இருக்கிறவர், 2ஆவதா இருக்கிறவர் சரியை நெறியை நமக்கு காட்டுகின்ற திருநாவுக்கரசர். அதை நம்ம படிக்க போகிறோம். திரு ஞானசம்பந்தர் கிரியை சீக்வன்ஸ் கொஞ்சம் மாறி வரும். இந்த 1, 2 சைவ சித்தாந்த நெறியில் இப்படி மாறி இருக்கும். அதை மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக நெறியை நமக்கு காட்டுகின்றவர். மாணிக்க வாசகர் ஞான நெறியை நமக்கு காட்டுகின்றவர். அதனால தான் இந்த 4 நம்ம எல்லாருக்கும் காமிக்கிறோம். இவங்க யாரு 4? இது என்ன அது புதுசாக இருக்கு? எனக்கு இது வரைக்கும் முருகன் தான் தெரியும், இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு உயிர்கள் கேட்கணும், சிந்திக்கணும். அப்புறம் அது என்ன சரி என்ன கிரியை என்ன அதை கேட்கணும், அப்புறம் அதை சிந்திக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை சிந்திக்கணும். ஓ சரியைனா இதா கிரி. இப்போ நான் எதில் இருக்கிறேன்? ஓ நான் இப்போ சரியையில் தான் இருக்கேனா? கோவிலுக்கு போய் விளக்கேற்றுறது, கோவிலில் சாமியை கும்பிடுறதுக்கு பேர் சரியைன்னு பேர். இப்போ கோயிலுக்கே போகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சாமி கும்பிடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களாம் நமக்கு இன்னும் பேக்வேர்டு கிளாஸில் இருக்காங்க, நம்ம அட்லீஸ்ட் ஃபார்வேர்டில் இருக்கிறோம். ஸோ இதில் சரியே என்கின்ற நெறியை இந்த உயிர்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு கேரக்டரை உருவாக்கி, அந்த கேரக்டருக்கு ஒருத்தரை அனுப்பி, அந்த கேரக்டர் என்ன செய்யணுமோ அதை செய்து காட்டியது இந்த 4 பெருமக்கள். சைவ சித்தாந்தமா திருமுறையா? திருமுறை பெஸ்டா, சைவ சித்தாந்தம் பெஸ்டா? இந்த 4 பெஸ்டா, இந்த 4 பெஸ்டா? இவங்க சமயக்குறவர்கள், இவங்க சந்தானக்குறவர்கள். யாரை நான் படிக்கணும்? முதல்ல அதை சொல்லுங்க. ஐயா ஆசிரியர் ஐயா, முதல்ல இவங்களை ஃபாலோ பண்ணணுமா, அப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணணுமா சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு அடிப்படை கேள்விகள் வரும். இந்த சரியை என்கின்ற நெறியை பற்றி முதல்ல தெரிந்து கொள்வோம். எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, இது சரியை நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய இயல்பு. எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யணும்னு நினைச்சா இவன் சரியை நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பது, ஐ வில் ஃபாலோ செல்ஃப் டிசிப்ளின். ஒரு கடைக்கு போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம், நம்ம சீட் பண்ணலாம், ஆனால் சீட் பண்ண போகிறதில்ல. இது சரியை நெறி. இப்போ ஒரு 100 வெள்ளி கொடுக்குறோம், 90 வெள்ளிஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 100 வெள்ளி கொடுக்குறோம். அவங்க திரும்ப சேஞ்சு 10 தான் கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுக்கும்போது பை மிஸ்டேக் 50 கொடுக்குறாங்க, இல்லை 100 வெள்ளியே கொடுக்குறாங்க. அப்படின்னா இன்னும் சரியைக்கே வரலன்னு அர்த்தம். இன்னும் கிரியை, யோகம், முத்தி சத்தியமாக போக முடியாது. ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பது, ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. வரிசையில் போகணும்னா வரிசையில் போகணும், ஸ்பிட் பண்ணக்கூடாதுன்னா ஸ்பிட் பண்ணக்கூடாது, கோவிலுக்கு போகணும்னா கோவிலுக்கு போகணும், இந்த இடத்துல விளக்கேற்றக்கூடாதுன்னா அங்கே விளக்கேற்றக்கூடாது, திருநீர் வைக்க வேண்டும்னா வைக்க வேண்டும், பஞ்சபுராணம் பாட வேண்டும் என்றால் பாட வேண்டும், சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். இதெல்லாம் பேசிக் டிசிப்ளின் நம்ம சமயத்தில். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க சரியில் இருக்காங்கன்னு அர்த்தம். கோவிலுக்கு சென்று வழிபடுவது, ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்வது, உழவார பணி செய்வது. கோவிலுக்கு போனோம், குருக்களை பார்த்தோம், அவருக்கு ஏதோ டொனேஷன் கொடுத்தோம், கிஃப்ட் கொடுத்தோம், அவர் நமக்கு மாலை ஒன்றை போட்டு தலையில் மரியாதை பண்ணி அனுப்பினார். அது இறைவன் அதை விரும்ப மாட்டார், நம்ம அதை விரும்பணும். இறைவனுக்கு அது விருப்பம் கிடையாது. இறைவனுக்கு அந்த உழவார பணி செய்வது, அங்கே ஆலயம் தூய்மையாக இல்லை, அதை கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இறைவன் லைக் பண்ணுவார். அர்ச்சனை அபிஷேகம் பண்ணலை, பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ளவர், அதெல்லாம் அவர் லைக் பண்ணுறது கிடையாது. நீ ஃப்ளவர் போட்டாலும் போடாட்டியும் அவருக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. அவருக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் ஆகி அப்படியே பார்வதிக்கு அது போய் பரவ போதா? அதெல்லாம் கிடையாது. உழவார பணி செய்தல், சிவனடியார்களை வணங்குதல், ஏழைகளுக்கு உதவுதல், இதெல்லாமே சரியைங்கிற நிலையில் இருக்கின்ற ஆன்மாவோட இயல்புகள். இதெல்லாம் செய்யும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா சரியை நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதை கூட நான் செய்கிறதில்லை அப்படின்னா நீங்கள் சரியிலே இல்லை என்று அர்த்தம். நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்னையும் சேர்த்து தான். இந்த வழியை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திருநாவுக்கரசர்.
ஏன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக உழவார பணி அவர் கையில் உழவாரம் என்ற அந்த ஒரு இது வச்சிருப்பார். அது பேர் உழவாரம். புல்லுகளெல்லாம் செதுக்கிறது, கார்டன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, கார்டனர் ஒர்க். கார்டனர் ஒர்க், நம்ம கார்டனர் நம்ம வீட்டில் கார்டன் மெயின்டைன் பண்ணுறாரு ஃபார் சம் மணி. பெருமான் சிவபெருமானுடைய ஆலயங்களிலே, சிவாலயங்களிலே கார்டனர் ஒர்க்கு பண்ணுவார், நாட் ஃபார் மணி. அதான் அப்பர் பெருமானுடைய உழவார பணி. ஆக இது மாதிரி வாழ்ந்து இந்த உடலால் சரி என்றால் சரீரம்னு சொல்றோம் இல்லையா? சரீரம்னா வடமொழியில உடல் என்று பெயர். இந்த உடலை கொடுத்த இறைவனுக்கு இந்த உடல், அவன் கொடுத்த உடலை அவனுக்கு பணி செய்யவே நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு வில் பவர். அதான் திருநாவுக்கரசர். இவருடைய ரிலேஷன் வித் காட் எப்படி அப்படின்னா, பிட்வீன் லார்ட் சிவா அண்ட் திருநாவுக்கரசர் அவர் எப்படி ஒரு ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுறாருன்னா, லார்ட் சிவா இஸ் மை கிங், நான் அவனுடைய சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அவன் எஜமான், இஸ் மை மாஸ்டர், இஸ் மை ஓனர், இஸ் மை ஃபவுண்டர், நான் அவனுடைய சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ நம்மளும் இறைவன்கிட்ட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இறைவன் கிங், நீங்கள் சர்வெண்ட் அப்படின்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? சரியில் இருக்கிறோம். ஆமாம், அது மாதிரி நினைக்கவே இல்லை. இறைவா, எனக்கு பையனுக்கு இன்னும் ஒரு 3 months கல்யாணம் ஆகணும், 3 months மேரேஜ் நடந்துட்டா உனக்கு 3 தேங்காய் உடைக்கிறேன். 2 months நடந்துருச்சு அப்படின்னா உனக்கு 50 தேங்காய் உடைக்கிறேன். சப்போஸ் 1 month அலையன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா 108 கோகனட் பிரேக் பண்ணுறேன். இது என்ன பிஸ்னஸா? அவன் என்ன புரோக்கரா? யாரு லார்ட் சிவா? ஹூ ஆர் யூ? வாட் இஸ் யுவர் கோகனட்? ஃப்ரம் வேர் இட் ஹஸ் கம்? வாட் யூ ஆர் ஆஃபர்? உங்களுக்கு மணி எங்கேருந்து வந்தது? எல்லாம் அறியாமையில் நம்ம பண்ணக்கூடியது. ஆக இறைவன் எஜமான் போலவும் நாம் அடிமை என்ற நிலையை, உறவு முறை, சமய தீக்கை பெற்று புறத்தே வழிபாடு செய்வது, இதெல்லாம் சரியே என்கின்ற நிலையை அடையும். இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோன்றனாலே அந்த சக்தி நிபாதம், அருள் சக்தி நமக்கு விளங்க தோன்றிவிட்டது என்ற அர்த்தம். ஆனால் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் 1000 watts பல்பாக இல்லாமல் இப்போ தான் ஒரு 10 watts பல்பாக நம்ம மேலே படிய ஆரம்பிச்சிருக்கு என்று அர்த்தம். சக்தி நிபாதத்தில் பார்த்தா இது மந்ததரம் என்று பெயர். தீக்கை வாங்கிறதுல இது சமய தீக்கை பெற்று ஒரு முறைப்படி இறைவனை வழிபாடு செய்ய தொடங்குகின்ற ஒரு குருநாதன்கிட்ட போய் உட்கார்ந்து தீக்கை பண்ணி அவர் நமக்கு என்ன சொல்றது, அவர் கண்ணால் நம்ம கண்ணை பார்த்து, அவர் வாயால் நமக்கு மந்திர உபதேசம் செய்து, அவரோட நேரடியாக உடலாலேயோ இல்லை ஏதோ ஒரு கருவி மூலமாகவோ நம்மளை தொட்டு ஸ்பரிச தீக்கை, நயன தீக்கை, அதுபோல் நமக்கு தீக்கை செய்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த சரியை குவாலிஃபிகேஷனை நம்ம அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அடுத்தது கிரியை. கிரியை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திரு ஞானசம்பந்த பெருமான். சரியான வழிமுறைகளுடன் பூசணைகள் செய்தல், அபிஷேக பொருள்கள் வழங்குதல், மனதாலும் உடலாலும், உடலாலுங்கும்போது புறம், மனதுங்கும்போது மனது எங்கே இருக்கு? கை எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. மனது எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு. ஹேர் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. லிப்ஸ் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஃபிங்கர் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. மனது எங்கே இருக்கு? மனது உள்ளே இருக்கு. இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? நடுவில் இருக்கா? ஆக இறைவன் அங்கே தான் இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. அந்த கோவில் போனேன், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போனேன், இது திருவண்ணாமலை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தலம், இந்த தலமெல்லாம் சின்ன தலம். சிவலிங்கம் எங்கே இருந்தாலும் ஒரே லிங்கம் தானே. இங்கே இருக்கிறது சின்ன சிவபெருமான், திருவண்ணாமலையில் இருக்கிறது பெரிய சிவபெருமானா? இறைவனை என் உள்ளே நான் காண்பதற்கு ஒரு பயிற்சியை எடுத்து வெளியில இறைவனை பார்க்கறது, உள்ள பார்க்கறது. நம்ம கோவில்ல எல்லாம் போகும்போது தீபமெல்லாம் காமிக்கும் பொழுது, தீபம் ஏன் காமிக்கிறாங்க? இங்கே பார்த்துக்க, இதே தீபத்தை உனக்குள்ளையும் பாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அம்மா தள்ளு 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 தள்ளு, ஆஹா, அப்படியே பார்த்துட்டு உள்ள பார்க்கணுங்கிறதே தெரியாம வந்து விட்டோம், சைவ சித்தாந்தம் படிக்காததுனால. உள்ளேயும் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். சிவாய 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 சிவாய. டெம்பிள்ல காமிச்சாங்களே அந்த ஜோதி, அது மாதிரி ஜோதி ஏதாவது உள்ளுக்குள்ள தெரியுதா என்று தேட வேண்டும். தேடினா 10 minutes தெரியாது, 10 years ஆகலாம்.
கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் எதை பொறுத்து இருக்குது? சக்தி நிபாதத்தை பொறுத்து இருக்கு. மந்தமாக போகிறோமா, ஐ வாண்ட் அப்படின்னு அக்ரெசிவாக போகிறோமா, அதை பொறுத்து இருக்கு. ஆக இந்த கிரியை செய்கின்றவர்களுக்கு யாரு? ஞான சம்பந்த பெருமான் நமக்கு வாழ்ந்து காட்டியவர். இந்த வாழ்க்கை முறையில், இந்த நெறியில் ஞானசம்பந்தருடைய கேரக்டர் படி சிவபெருமானுக்கும் நமக்கும் இருக்கின்ற ரிலேஷன் என்னன்னா, சிவபெருமான் என் தந்தை, என் தாய், என்னுடைய பேரண்ட், நான் அவனுடைய குழந்தை அப்படிங்கிற நிலையை நம்ம கிரியை என்று சொல்லுகின்றோம். இதுல தீக்கை முறையில இப்ப இறைவனை உள்ள பாக்குறதுக்கு தனி பிராக்டிஸ் வேணும் இல்லையா? இப்ப சொல்றது ஈஸி, வெளியில பாக்குற சிவலிங்கத்தை உள்ளேயும் பாருங்கன்னா உள்ள எப்படி பாக்குறது? கண்ணை மூடினா உடனே நம்ம ஸ்கூல் ஞாபகம் தான் வரும், நமக்கு ஆஃபீஸ் ஞாபகம் வரும், ஃபேமிலி ஞாபகம் வரும், என்னென்ன சத்தம் கேட்குதுன்னு, சினிமாவில் என்ன பாட்டு போடுறாங்க, அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். உள்ளுக்குள்ள எப்படி கொண்டு போறதுங்கிற பயிற்சி முறை, இதை நம்ம கிரியை என்று சொல்லுகின்றோம். சக்தி நிபாதத்தில் இது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்தது யோக நிலை. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக நிலை. இதுல இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கின்ற உறவு முறை, இறைவன் ஒரே மாதிரி தான் இருப்பாரு, ஆன்மாவோட பக்குவ வளர்ச்சியில இப்போ இறைவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, தினந்தோறும் நானும் அவரும் லவ்வர்ஸ் மாதிரி, பா கொடுத்தா கொடு, கொடுக்கலன்னா அப்போ ஐ வாண்ட் ஐஸ்கிரீம், இஃப் யூ லைக் யூ கிவ், இஃப் யூ டோன்ட் லைக் ஓகே நோ ப்ராப்ளம், நீயே ஒரு தடவை கூப்பிடுவேன், டுமாரோ மார்னிங் யூ வில் கால் மீ, ஐஸ்கிரீம் தரேன்னு சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன், வயா எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவேன். அப்படின்னு இறைவனோட எப்படி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோமோ அதுபோல ஒரு ஒரு பக்குவ நிலையிலே அப்படி ஒரு நிலை வரும் ஆன்மாக்களுக்கு என்பதால் அந்த நிலைக்கு தேர்ட் ஃப்ளோருக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி, அதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கி, அதுக்கு ஒரு காரியமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த பூலோகத்தில் பிறக்க வைத்து அப்படி வாழ்ந்து காட்டியது மூன்றாவது நிலை. இதற்கு பெயர் யோக நிலை என்று பெயர். ஆழ்ந்த தவத்தால் சிவனோடு தோழமை கொண்டு, சிவனை தோழமையா நினைக்கிறதுக்கு எப்போ வரும்? சிவனுக்கு நான் அடிமைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய கோடி வருஷங்கள் தவம் செய்து சரியை வந்திருக்கும். இனிமே கிரியை யோகம் வரணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய தவத்தை நம்ம செய்திருக்க வேண்டும் பாருங்க. இதை யோக மார்க்கம் என்பார்கள். யோகம்னு ஒன்று நமக்கு யோகா அப்படின்னு டிவியில் சொல்றது, அது ஞாபகம் வரக்கூடாது. அப்புறம் ஏதோ யோகாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மெடிடேஷன். ஓகே, சிட் ஸ்ட்ரைட். ஓகே, நவ் யூ ஃபீல் யுவர் லெக்ஸ். ஓகே, நவ் யுவர் லெக்ஸ் ஆர் வெரி சாஃப்ட். ஓகே, நவ் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் தைஸ். ஓகே, யுவர் தைஸ் ஆர் made up of very sponge material. It's so loose, it's very light, you actually enjoy. Okay, now you feel like your hands are very soft, your hands are very light. Now you feel like flying, you are weightless now you focus on your neck is not neck, it is like snake. ஓகே, நவ் யூ ஃபோக்கஸ் ஆன். இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் ஸ்வாகா, எல்லாம் மறைஞ்சு போயிடும், திரும்ப சேம் ஓல்டு ப்ராப்ளம்ஸ் இது பர்மனெண்ட் மெடிடேஷன் கிடையாது. யோகா என்று நம்ம சொல்லுவது எதை சொல்லுகின்றோம்? அட்டாங்க யோகம். அட்டமா சித்தி. அட்ட என்றால் 8, அட்டம் என்றால் 8. அட்டலட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா, அஷ்டலட்சுமி. அது கஷ்டப்பட்டு சொல்கிறேன், அஷ்டலட்சுமி வடமொழியில். தமிழில் அட்டலட்சுமின்னு சொல்லுவோம். அட்டம் என்றால் 8. அது அட்டம் எங்கெங்கே வருது? அட்டலட்சுமி, அட்ட திசைகள், அட்ட திக்கு பாலவர்கள், அட்டா நம்ம புரி அட்ட காயம், அட்டனா 8. அதுபோல் யோகத்தில் அட்ட அங்க யோகம், அது அட்டாங்க யோகம்னு சொல்லுவோம். அதாவது 8 ஸ்டேஜஸ்: இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதினா என்ன? ஆழ்ந்த தியானத்தில் இப்போ குரு இதெல்லாம் பார்க்குறோம்ல, சில பாபாக்கள், பாபா என்ன பாபா, ஹிமாலயாஸில் ஒரு பாபா இருக்கார், பாபா யோகானந்த ராவ் இருக்கார், பாபா யோகி ராம் சுரத்குமார் இருக்கார், பாபா ரமண மகரிஷி இருக்கார். அவங்கெல்லாம் புற்றெழுந்தும் காணாத, அவங்க உடம்புல புற்று ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா என்ன? அட்லீஸ்ட் ஒரு 10 years அது மாதிரி அப்படியே இருந்திருக்காங்க, வித்தவுட் ஷேக், அப்படியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஆண்ட்டுக்கெல்லாம் அது இது பாடின்னே தெரியல, அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்டோன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மேலே அது மண்ணெல்லாம் கொண்டு புற்று ஃபார்ம் பண்ணி அது உள்ள பாம்பெல்லாம் குடியிருக்குது ஃபார் 5-6 years.
அப்போ எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு 100 இயர்ஸ் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறாங்க. ஆன்மா இங்கே இருக்கு, ஆனா அது பேரானந்தத்துல இறைவனோட கலந்து போயிருக்கு. உடலை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் யோகத்துல உயர்ந்த நிலையாகிய சமாதி அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த நிலையெல்லாம் நம்ம இந்த வாழ்க்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் இறைவன் நமக்கு காண்பிப்பார். இதை வாழ்ந்து காட்டியவர் சுந்தரர். சத்தி நிபாதத்துல இது 3வது நிலையை குறிக்கின்றது. அடுத்தது ஞான நிலை. ஞான நிலைக்கு யாரு நமக்கு? மாணிக்க வாசகர். சரியை, கிரியை, யோகம் ஆகிய நிலைகளில் ஈசனை வணங்கிய ஒருவர் இறுதியாக எங்கும் நிறைந்த பரம்பொருளே ஈசன் என்பதை தெளியும் நிலையே ஞான மார்க்கம். இப்போ இதுவரைக்கும் மாரியம்மன் கும்பிடாத, சிவனை கும்பிடு அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்த ஆசிரியர் சொல்லித் தருவார். ஏன் சொல்லித்தராரு? அவரே இன்னும் கிளாஸ் 1, 2, 3 தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. கிளாஸ் 4 நடத்தும் பொழுது நீ மாரியம்மனை கும்பிடு, மாரியம்மனும் சிவனே என்று நினைத்து கும்பிடு. மாரியம்மன் எப்படி தனியா வர முடியும் சிவன் இல்லாம? முருகன் எப்படி சிவன் இல்லாம வர முடியும்? ஆக நம்ம பார்க்கறதெல்லாம் காரியம், இதுக்கு காரணம் சிவபெருமான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்க மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் சிவ 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 நமச்சிவாய நமச்சிவாய, முருகனை பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய, விநாயகரை பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய, சாய்பாபாவை பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய, ஆஞ்சநேயரை பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய, விஷ்ணுவை பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய, மகாலட்சுமி பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய, எங்கும் சிவமே வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளன்னை கொண்டாய் போற்றி அப்படின்னு எல்லாம் சிவமே அப்படின்னு சிவத்தோடவே என்னுடைய சிந்தனை இருக்கும், சிவத்தோடவே என்னுடைய வாக்கு இருக்கும், சிவத்தோடவே என்னுடைய செயல் இருக்கும் அப்படிங்கிற நிலை தான் ஞான நிலை. இதை ஞான மார்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த நிலைக்கு நம்ம வரணும்னா தீக்கை பெற்று வழிபாடு செய்து 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 குருநாதனை வணங்கி 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 உயர்ந்த நிலைக்கு வருகின்ற ஒரு நிலை நிர்வாண தீக்கை என்று பெயர். நிர்வாணம் கிடையாது, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் ஆணவமலம் நிர்வாணம் ஆகிறது. அதுக்கு பெயர் நிர்வாண தீக்கை என்று பெயர். இந்த நிலையில இருக்கின்ற ஒரு மாணவனுக்கு தான் ஒரு ஸ்பார்க் ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா உடனே அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, என்லைட்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்லைட்டன்மெண்ட், கடவுளை நான் பார்த்து விட்டேன், கடவுளை நான் உணர்ந்து விட்டேன், நான் தான் கடவுள் என்பது தெளிந்து விட்டேன், கடவுள் வேறு எங்கும் இல்லை, இங்கேதான் இருக்கின்றார். இத்தனை காலம் நான் யாத்திரை போனது, கைலாயம் போனது, அங்கெல்லாம் இல்லை இறைவன், அங்க பார்க்க வேண்டிய இறைவன், செலவு பண்ணி விசா எடுத்து போற இறைவனை வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து செலவில்லாம நாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் ஞான நிலை என்பது. இதை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் மாணிக்க வாசக பெருமான். இப்படி பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களின் இயல்பை தெரிந்து சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடும், நிட்டை கூடும் என்றால் அதையே உணர்ந்து அதிலேயே ஆழ்ந்து இருக்கின்ற ஒரு நிலைக்கு பெயர் தான் முத்தின்னு சொல்றோம். இது ஒரு ஏதோ ஒரு பிளானட்டோ இல்லை ஒரு தனியா ஒரு ஊர், ஒரு மாநிலம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். முத்தி என்பது இறைவனோட இந்த ஆன்மா எவ்வளவு க்ளோஸா இருந்தது. முதல்ல இறைவனை விட்டு ரொம்ப தள்ளி இருந்தது. சரியைக்கு வரும்போது இங்க இறைவன் இருக்காரு, நான் இங்கே இருக்கேன்னு நினைச்சது. அப்புறம் இறைவன் வந்து எனக்குள்ள இருக்கிறாருன்னு நான் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்ல ப்ராக்டிஸ் பண்றேன்னு பண்ணுச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிடுச்சு, யோக நிலை. இறைவன்கிட்ட வந்துட்டேன், ஆனா அவர் ஆல்மோஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறாரு. அடுத்த நிலையில இறைவனோட அந்த பேரானந்தத்திலே நான் கலந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நம்ம முத்தியில டாப் கிளாஸ். மற்றதெல்லாம் அதுக்கு அடுத்தது செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ் முத்தி. இந்த முத்தியில 4 நிலைகள் இருக்கிறது. அதையே முத்தியையே 4ஆ பிரிக்கிறோம். அது பேஸ் லெவல் சாலோகம், ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். சரியை நிலையில இருக்கிறதுக்கு சாலோக முத்தி, கிரியை நிலையில இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு சாமீப முத்தி, அடுத்த நிலையில யோக நிலையில இருக்கின்றதுக்கு சாரூப முத்தி, அடுத்தது சாயுச்சியம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். லோகம் அப்படின்னா, சாலோகம் அப்படின்னா, லோகம்னா லோக் உலகங்கள், தேவலோகம் போன்ற பல்வேறு உலகங்களில் இருந்து இறைவனின் தொண்டுகளை செய்து வழிபடுவது தொண்டர் உரிமை. ஏன்னா இது தொண்டர் பணி செய்ததுனால தானே இது கிடைக்குது. அங்கேயும் இறைவனுக்கு தொண்டு செய்யறது. இப்ப நம்ம ஊர்ல இருந்து தொண்டு செய்யறதுக்கு பதிலாக தேவலோகத்துல சிவகணங்களாக இருந்து அவருக்கு வாத்தியம் வாசிக்கிறதோ இல்லை அவர் சொல்லக்கூடிய பணிகளை செய்வதோ, சிவனடியார்களை வந்து உயிரை எடுப்பதற்கு யமனும் வரமாட்டான், யம தர்மன் யம பாஸும் வரமாட்டாங்க, யம தூதர்களும் வரமாட்டாங்க. திருநீர் இருக்கிறதுனால பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க. அப்ப இந்த உயிரை உடலை கொண்டு போக வேண்டும் என்றால் சில சிவகணங்களே வந்து கொண்டு போகணும். அது போன்ற ஒரு உலகங்களிலே இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்வதை
அதாவது இந்த உடலை விட்டுட்டு நம்ம மேல் உலகத்துக்கு போய் அங்கேயும் இறைவனுக்கு இன்னும் தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணுங்கிற ஆசையோட இந்த பிறவியை நம்ம முடிச்சோம்னா அங்கே போயும் நம்ம அவருக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்கலாம். அந்த முத்தி நிலை அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் நிலை. முத்தியில என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் டீப், அதுக்கப்புறம் டீப், அதுக்கப்புறம் ஹை டீப். நோ பிறவி, வேற திங்கிங் எதுவும் கிடையாது. இறைவனுடைய சிவமாக்கி இணையாண்டங்கிற நிலை சாயுச்சியம். இப்போ லோகம் அப்படின்னா இந்த ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டு, லோகம்னா உலகம், உலகத்தை தான் லோகம்னு சொல்றோம். இப்போ இறை உலகத்துல இருந்து பல்வேறு இறை உலகங்கள்ல இருந்து இறைவனை அங்கேயும் தொண்டு செய்து கொண்டே இருக்கின்றதுக்கு பெயர் சாலோக முத்தி என்று பெயர். அடுத்தது சாமீபம், சமீபத்தில் நடந்த, சமீபத்தில் சொன்னேன், சமீபம்னு சொல்றதுதான் பக்கத்துல இறைவனுக்கு அருகாமையில் இருக்கின்றது. இப்போ ஒரு அம்மாவுக்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிறது யாரு? பேபி தான் இருக்கு. குழந்தைய பெற்ற ஒரு அம்மாவுக்கு, கை குழந்தைய வச்சிருக்க அம்மாவுக்கு க்ளோசஸ்ட் யாரு? ஹஸ்பண்டை விட ரொம்ப க்ளோஸ் இந்த குழந்தை தான். அதுபோல இந்த இந்த குழந்தை, நான் குழந்தை, இறைவன் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, அப்பனும் நீயே அம்மையும் நீயே அப்படின்னு நிலையில நம்ம இறைவனோட அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோம் அப்படின்னா இதுக்கு பெயர் புத்திர உரிமை, சாமீப முத்தி. அடுத்தது ரூபம், இறைவனுடைய உருவத்தையே நாம் கொள்ளுகின்ற அளவுக்கு நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்பார். சிவன் அழிக்கும் கடவுள்னு படத்துல பாக்குறோம்ல, பிரம்மா படைத்தல், இவர் காத்தல், சிவன் அழித்தல். சிவன் இல்லை, சிவனுடைய உருவத்தை தாங்குகின்ற ரைட்ஸ் சில பேருக்கு கொடுப்பாங்க. பெரிய விஐபி எல்லாம் பார்த்தா அவங்களுடைய ஃபோன் அவங்க நம்மள மாதிரி பேசிக்கிட்டே போக மாட்டாங்க. ஃபோன் அவங்களுடைய ஃபோன் அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், பிஏ, நேர்முக உதவியாளர், டைரக்ட் செயலாளர், செக்ரட்டரி, அவங்க கையில் தான் இருக்கும். என்னோட ஃபோனே இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்மால் டீச்சருங்கிறதுனால அப்படி வச்சிருக்கிறேன். நான் ஒரு பெரிய விஐபி ஆகிட்டேன், ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன், எனக்கு நீங்கள் 30 days வெயிட் பண்ணணும் என்னை பார்க்க அப்படின்னா இந்த ஃபோனை நான் வச்சு இப்போ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், என்னுடைய செக்ரட்டரிகிட்ட கொடுத்துரும். அப்போது என்னுடைய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் என்னுடைய செக்ரட்டரிக்கு நான் கொடுக்கறது போல இறைவன் நல்ல முத்தி, இந்த 3வது நிலை முத்திக்கு வருகின்ற ஆன்மாக்களுக்கு என்னுடைய உருவத்தை மாதிரி நீயும் உருவம் எடுத்துக்கொள்ளலாம், நீ மனிதன் மாதிரி இருக்க வேண்டாம், நாரதர் மாதிரி இருக்க வேண்டாம், ஆஞ்சநேயர் மாதிரி இருக்க வேண்டாம், சிவபெருமான் மாதிரியே உடம்பை நீ எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற ரைட்ஸ் கொடுக்குறார். அதில் ஒருவர் தான் அந்த உருத்திரன்கிறவர். அவர் பார்க்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி இருப்பாரு. ஏன்? அந்த 3வது முத்தி நிலையில அந்த அவருடைய ஆன்மா இருக்குது, அதனால அந்த ரூபத்தை அவர் எடுத்திருக்கிறாரு. பார்க்குறவங்க அவர் சிவன் நினைச்சுக்கிறாங்க. இதுதான் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நமக்கும் அந்த உருவம் கிடைக்கும் எப்போ? சாரூபமுத்தியை நம்ம அடைந்தோம் என்றால். சாரூபமுத்தியில தோழர் உரிமை. அடுத்தது சாயுச்சியம், உச்சி, உச்சினா உச்சி, பீக், அதுதான் அல்டிமேட் முத்தி. முத்தியிலேயே அல்டிமேட் இதுதான் சாயுச்சியம். ஈசனோடு 2 கலந்த அத்துவைத நிலை. முன்னாடி ஆணவ மலத்தோட கலந்திருந்தோம், இப்ப ஈசனோட கலந்திருக்கிறோம். இந்த நிலைக்கு எந்த ஆன்மா உயர்கிறதோ இதைத்தான் ஈசனோட 2 கலத்தல், சச்சிதானந்தம், பேரானந்தம், உயர்ந்த முத்தி, மீண்டும் பிறவாமை, பிறவா நிலை, இறைவனின் திருவடி நிழலில் இருக்க வேண்டும், திருவடி கீழ் செல்ல வேண்டும். நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்றோம்? ரிப்பு போட்டுருவோம், ஆர்ஐபி. ரிப்புனா என்ன? ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு அர்த்தம். அது டைப் பண்ண கூட என்னுடைய நண்பன், என்னுடைய தந்தை, என்னுடைய தாயார் இறந்து விட்டார்னு ஒரு செய்தியை பார்க்குறேன். லெட் யுவர் மதர்ஸ் சோல் பி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். அதுக்கு கூட நேரம் இல்லை, ரிப் அப்படின்னு ஆர்ஐபி டைப் பண்ணி சென்ட் போட்டுறோம் வாட்ஸ்அப். அப்படிதான் உலகம் இருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ். எங்க ரெஸ்ட் இன் பீஸ்? சிவபெருமானுடைய திருவடி. திருவடினா என்ன? அந்த சாயுச்சிய முத்தி. சாயுச்சிய முத்தி எப்போ வரும்? சரியை பண்ணி, கிரியை பண்ணி, யோகம் பண்ணி, ஞான நிலையில இருந்தா சாயுச்சிய முத்தி வரும். அந்த சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம், இதெல்லாம் சில பிளானட்ஸுக்கு நம்மளை இப்போ எப்படி, சூரியன்கிறது சன் உயிரற்ற பொருள், ஆனா அது இயங்குது. எப்படி இயங்குது? சிவபெருமான் அதுக்கு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. உன் பேர் சூரியன் பேரு, நவ கிரகங்களிலே நீ நடுவுல இருப்ப, உன்னையை சுத்தி இன்னொரு 8 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அதர் பிளானட்ஸு.
அவங்களுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று பெயர். இவங்கெல்லாம் உன்னை சுற்றி இருப்பார்கள் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு ஆன்மா, பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு இப்படி ஒரு போஸ்டிங் எல்லாம் கொடுக்குறார். ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிற அல்டிமேட்டை அடைந்த உயிர்கள் சூரியனா கூட இருக்க வேண்டாம், சனி பெருமானா இருக்க வேண்டாம், விஷ்ணுவாக இருக்க வேண்டாம், பிரம்மாவாக இருக்க வேண்டாம், உருத்திரனாக கூட இருக்க வேண்டியதில்லை. பிறவியே திருஞான சம்பந்தராக கூட அவதாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவதாரம் செய்ய வேண்டிய நிலையை விட உயர்ந்த நிலை தான் சாயுச்சியம் அப்படிங்கிறது. இப்போ இந்த நிலையை இந்த உயிர்கள் எல்லாம் நாம் எல்லாம் அடைவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். சிலர் முன்னாடி காரில் போய்கிட்டு இருக்காங்க, சிலர் பஸ்ஸில் வர்றாங்க, சிலர் ட்ரெயினில் வர்றாங்க, சிலர் ராக்கெட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய பயணம். அல்டிமேட்டாக நம்ம அடைய வேண்டியது சாயுச்சியம் என்கின்ற, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மீண்டும் பிறவா நிலை அப்படின்னாலும், இறைவனுடைய திருவடி நிழல் என்றாலும், இறைவனுடைய பேரானந்தமும் பேராற்றலுமாக பேரறிவுமாக நான் என்னுடைய ஆன்மா இருக்கும் அப்படின்னாலும், நானும் முழு வியாபக பொருளாக நான் கந்தர்வ கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் என்னுடைய உயிர் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. உலகம் இல்லை, 9 பிளானட்ஸ் வரைக்கும், ஸ்பேஸ் வரைக்கும் பரவி இருக்கிறது. பரவிதான் இருக்கு, எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப தெரியும். அப்போ இறைவன் 8 குணம் உள்ளவன் போல நமக்கும் 8 குணத்துல ஒரு 7.5 குணமாவது நமக்கு கொடுப்பார். 7.5 நாட்டு சனியிலிருந்து 7.5 குணங்களை நமக்கு கொடுப்பார். இதான் அல்டிமேட் சாயுச்சிய முக்தி என்பது. இதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. என்ன பார்த்தோம்? நம் தாயாகிய சக்தி தான் ந என்ற மறைப்பு சக்தியாகவும், வா என்கின்ற அருள் சக்தியாகவும், இருளாகவும் வெளிச்சமாகவும் அவள் தான் நம்மை பக்குவப்படுத்துகிறாள். உலகம் பூரா ஆல்வேஸ் டேயாவே இருக்கும், சன்லைட்லேயே இருக்கும் அப்படின்னா உயிர்கள் இருக்க முடியுமா? ஓகே, உலகம் முழுவதும் இருளாகவே இருக்கும், அப்படி ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்குன்னு சொல்றாங்க, எப்போதும் சூரியனே உதிக்காது அப்படி சொல்றாங்க. அது போல எல்லா ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, அமெரிக்கா, ஏசியா, எல்லாமே ஆஸ்திரேலியா, எல்லா கான்டினென்ட்ஸும் இருள்லையே எப்போதுமே இருக்கும் அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு ஃப்ளவர்ஸ் கூட மலராது. அதனால இருளும் வேண்டும், ஒளியும் வேண்டும். தாய் படி 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 படி, காலையில் படு படு, ஸ்லீப் 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 நைட்டில், இது ரெண்டுமே தாயோடைய வேலை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். முத்தியில 3 படிகள். நமக்கு முத்தி அடைய வேண்டும் என்றால் முதலிலே இந்த ஆணவ மலம் விலக வேண்டும். அது விலக வேண்டும் என்றால் நாம் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு இன்ப துன்பங்களை சமமாக எடுத்துக்கொள்வேன். ஓகே, இன்பமா, ரைட், ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், தேங்க் காட். ஓகே, இனிமையாவது துன்பம் நான் தவறு பண்ணாமல் இருந்துக்கிறேன். துன்பம் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கிறேன்னா, ஓகே, அவ்வளோ மோசமாக ஏதோ ஒரு கொடுமைகள்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பல பேருக்கு நான் துன்பத்தை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இனிமே நான் அது பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளுகின்ற நிலை, அதை இருவினை ஒப்புன்னு சொல்கிறோம். இந்த இருவினை ஒப்பு நடக்கும்போது மல பரிபாகம், சக்தி நிபாதம், இது 3 ஒரே டைமில் சைமல்டேனியஸாக நடக்குது. இருள் விலகுகிறது என்று சொன்னாலும், ஒளி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும், வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஆக்ஷன்ஸ் ஆர் சேம். அதுபோல எனக்கு மல பரிபாகம் ஆகிறது, என்னுடைய மலம் என்னை விட்டு போறது எனக்கு தெரிகிறது என்று சொன்னாலும், இறைவனுடைய அருள் சக்தி என் மீது விளங்குகிறது என்று சொன்னாலும், ரெண்டும் வேர்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஆக்டிவிட்டி சேம். இறைவனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அது காமிக்குது. அந்த ஒளி விளங்குகிறது, லைட்டாக சன்லைட் படுறது, நடு உச்சி வெயில் மாதிரி படுறது, அதுதான் இந்த 4 நிலைகளா மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று சொல்லுகின்றோம். அருள் சக்தி விளங்குகின்ற இன்டென்சிட்டி, ஸ்பீட், புல்லட் கார்ட்டில் போகிறோமா, சைக்கிளில் போகிறோமா, இல்லை காரில் போகிறோமா, இல்லை புல்லட் ட்ரெயினில் போகிறோமாங்கிறது போல் ஃபாஸ்ட் தீவிரதரம், வெரி ஸ்லோ, டெட் ஸ்லோங்கிறது மந்ததரம். அப்புறம் இந்த பயணம், இந்த உயிர்களுடைய பயணம், அந்த அனாதியில அனோமலத்திலிருந்து அப்புறமா இறைவன் நம்ம கேவல நிலையிலிருந்து சகலருக்கு கொண்டு நமக்கு இந்த தனு கரண புவன போகம் கொடுத்து 36 தத்துவம் கொடுத்து அதில் 60 தாத்வீகங்கள் கொடுத்து இப்படியே நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிற இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். அதை முதல்ல சரியை ஸ்டேஜில் ஆன்மாக்கள் இருக்கும், அப்புறம் கிரியையில் இருக்கும், அப்புறம் யோக நிலைக்கு போகும், அப்புறம் ஞான நிலைக்கு போகும். உடனே போயிடாது.
இதை 4 படிநிலைகள் என்று சொல்லுகின்றோம். நால்வர் பெருமக்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியது, திருநாவுக்கரசர் காட்டியது, இறைவன் எஜமான், நான் அவனுக்கு என்றும் அடிமை. உயிர்கள், அதாவது பதிக்கு பசுக்கள் என்றும் அடிமை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு கேரக்டரை உருவாக்குனது அது திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர் பெருமான், இரண்டாவதாக இருக்கின்றவர். திருஞான சம்பந்தர் இறைவன் தாய் தோடுடைய செவியன் விடையேறி எனக்கு பால் கொடுத்தான், எனக்கு ஞானம் பிறந்தது, அவன் என் தந்தை, அவன் தாளம் கொடுத்தால்தான் எனக்கு தாளம் கிடைக்கும், அவன் தாளத்தை கொடுத்தாலும் என் தாயாகிய ஓசை நாயகி அதில் ஓசையை கொடுத்தால்தான் தாளத்தை சத்னா சத்தம் வரும். ஆக எனக்கு பால் கொடுத்து என்னை வளர்க்கின்ற பெரியோர்கள் அப்படிங்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு அந்த அந்த குழந்தை மார்க்கம் இருக்குல்ல, இறைவன் தந்தையாகவும் நான் அவனுக்கு மகனாகவும் குழந்தையாகவும்ங்கிறதுக்காக தான் குழந்தை கேரக்டரை கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா திருநாவுக்கரசருக்கு குழந்தைன்னு கொடுத்துருக்காங்க. 80 வயசுல குழந்தைன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாது. அதனால குழந்தை சர்புத்திர மார்க்கம் அப்படிங்கிறது ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை நெறி. சுந்தரர் நண்பனாக இருந்தார். எனக்கு கல்யாணம் பண்ணி வையே, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீ அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வையே, என் ஒய்ஃப் என் மேலே கோபமாக இருக்கா, நான் வீட்டுக்கு போனால் கெட் அவுட் சொல்லிட்டா, நீ போய் எங்களை கொஞ்சம் லிங்க் பண்ணி வையே அப்படின்னு இறைவனுக்கிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைக்கு இறைவனையே தூதுவனாக அனுப்புகின்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா நண்பன் உறவுல இருக்கிறதுனால பண்றாரு. எஜமான அனுப்ப முடியாது, அப்பாவை அனுப்ப முடியாது. அதனால சுந்தரருடைய வாழ்க்கை நெறியத்தான் சொல்றோம். அடுத்தது யோக நெறி மாணிக்க வாசகர் வாழ்ந்தது. 3 வகையான தீக்கைகளை பற்றி நம்ம படித்தோம். முதல்ல சமய தீக்கை, பேஸ் தீக்கை, அதுக்கு அடுத்தது விசேட தீக்கை, அதுக்கு அடுத்தது நிர்வாண தீக்கை அல்லது ஞான தீக்கை என்பது. இறைவனை வழிபடுதல்லையும் இந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் இறைவன் கோயிலில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறது சரியை நிலை. இதை புற வழிபாடுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவன் உருவம் தாங்கி, நான் நடராஜர், நான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு உருவம் தாங்கி நமக்கு அறிவை விளக்குகிறார். இது புற வழிபாடு அல்லது உருவ வழிபாடு. அடுத்தது அகத்திலும் வழிபட கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை. அப்ப அரு உருவம், இது 2வது நிலை. அகத்திலேயே இறைவன் இருக்கிறான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து அதுலேயே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போனதே, சித்தர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் சம் இயர்ஸ் அப்படியே இருப்பாங்க, அப்புறம் திரும்ப உலக வாழ்க்கைக்குள்ள வருவாங்க, திரும்ப அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க, இறைவனோட ஒன்றி இருப்பாங்க, திரும்ப நார்மலுக்கு வருவாங்க. இப்படி ஆன் அண்ட் ஆஃப் அவங்க இருக்கிற நிலைக்கு பெயர் 3வது நிலை. அல்டிமேட்டா திரும்ப நான் வரவே வேண்டாம், இறைவனோடவே ஆனந்தத்திலேயே கலந்து இருக்கிறேங்கிறது ஞான நிலை. இந்த முத்தியை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னாலும் முத்தியிலையும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, இது அல்டிமேட் சா உச்சி முத்தி, அது சாயுச்சியம் அப்படின்னு 4 நிலைகள் இருக்குதுங்கிறதையும் படிச்சிருக்கோம். ஆக ஆணவ மல பிடிப்பிலே கிடந்த உயிர்களை சாயுச்சியம் என்கின்ற முத்தி நிலைக்கு கொண்டு போகின்ற பயணம் லாங் ஜேர்னி. அந்த ஜேர்னியில நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆஃப் த ஜேர்னி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த பாடம் படிக்க முடியாது. சைவ சித்தாந்த பாடம்ங்கிறது இதுல எதுல வருதுன்னா ஞான நிலையில வருது. இப்போ போன பிறவிகளில் நம்ம சரியை கிரியை எல்லாம் பண்ணி ஞான நிலைக்கு உயர்ந்த ஆன்மாவாக போன பிறவியை நம்ம முடித்ததால் தான் இந்த பிறவியில டைரக்டா ஆன்லைன்ல கைலை அறக்கட்டளையில சைவ சித்தாந்தம் படிக்க முடியுது. இல்லைன்னா இந்த இது இப்ப நிறைய பேர் படிக்கிறது இல்ல. மலேசியால எவ்வளவு மக்கள் இருக்காங்கல்ல, 3.5 கோடி தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் பேசுறோம். இதுல எவ்வளவு பேர் சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்க? ஏன் அவங்கெல்லாம் இன்னும் அந்த 4வது நிலைக்கு அவங்க இன்னும் வரவில்லை என்றார். நமக்கு ரொம்ப அபிஷியலா நம்ம 4வது நிலையில இருக்கிறோமோ இல்லை தெரியல, அட்லீஸ்ட் அன்அபிஷியலா 4வது நிலை பாடத்தை நாம் படிக்கின்றோம். அப்போ அதுவே ஒரு பெரிய ரெகக்னேஷன் தானே. இதுக்கு மேல ஸ்டெப் கிடையாது. இதுக்கு மேல நமக்கு இறைவனுடைய திருவடி நிழல் தான். அப்படி இந்த சைவ சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சைவ சித்தாந்தம் ஏன் படிக்கணும்? சைவ சித்தாந்தத்துல தான் இறைவன் ஒருவர் இருக்கிறார், உயிர்கள்னு இருக்கிறது, அப்புறம் மலங்கள் இருக்கிறது, ஆணவம் இருக்கு, அது பிடித்திருக்கு, அதுக்காக கண்மம் மாயை வருது, இறைவன் உடலை கொடுக்கின்றான், பிறப்பை கொடுக்கின்றான், பிறவிகளை கொடுக்கின்றான், கொஞ்சம் 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 கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளக்கம் பெற்றுக்கொண்டே விலக அறிவு விளக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக முழு அறிவு விளக்கம் நடக்கும்போது சாயுச்சியம் கிடைக்கிறது. ஆக அறிவு இருக்கின்றதே தெரியாத ஒரு நிலையிலிருந்து நான் சிவபெருமானை போல பேரறிவு கொண்டவன் என்கின்ற இந்த ஆன்மா உணர்கின்ற ஒரு லெவல், அதுதான் இந்த பயணம், இந்த ஆன்மீகம் என்கின்ற பயணம். அந்த அளவிலே இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். தாமதமாக ஆரம்பித்து தாமதமாக முடிக்கின்றோம். இதில் நமசிவாய என்கின்றது ந என்பது மறைப்பு சக்தியையும், ம என்பது மலங்களையும், சி என்பது சிவபெருமானையும், வ என்பது அருள் சக்தியையும் குறிக்கின்றது. இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்திலே அலகு 1 முதல் 15 வரை இந்த நமச்சிவாயன்னா என்ன அப்படிங்கிறத தான் படிச்சிருக்கோம். இது தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம எதையும் படிக்கல. இதுல இதுவரைக்கும் நம்ம படிச்சு சைவ சித்தாந்த சுடர் கைலை துரைசாமி அப்படிங்கிற பட்டத்தை பெற போகின்றோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, ஃபைனல்ஸ்க்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 டே மேட்ச், 2 டேஸ் மேட்ச் இருக்கு. ஒரு பஞ்சபுராணம் பாடணும், அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுல பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம் ஒன்று இருக்கு, 3rd எக்ஸாம் ஒன்று பாஸ் பண்ணணும். 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. 30 ஸ்டெப்ஸ் தாண்டி வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம சைவ சித்தாந்த சுடர் ஆகிறோம். ஆனா இது வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சு சுடர் பட்டம் வாங்கினாலும் இந்த நமச்சிவாய நாதன் நாமம் நமச்சிவாய, கல்லை கட்டி கடலில் போட்டாலும் நல் துணையாவது நமச்சிவாய, நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற இந்த நமச்சிவாயங்கிறதுக்கு நம்ம எல்லாம் முழுவதும் தெரிந்து கொண்டோமா என்றால் 0.1% தான் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப மீதி தெரியாமலே போய்விடுமா என்றால் இல்லை. 100% தெரிகின்ற பயணத்திலே முதல் படியை நாம் வைத்து முடித்து விட்டோம். அடுத்து 2, 3, 4, 5ன்னு இறைவனே குருவாக, இன்னைக்கு கைலை துரைசாமி, நாளைக்கு நாகராஜன் ஐயா, அப்புறம் தில்லை ஐயா, அப்புறம் அந்த ஐயா, அப்புறம் இன்னொரு ஐயா, அப்புறம் இன்னொரு ஐயா, இப்படியே வந்து கடைசியா சிவபெருமானே ஐயாவாக வந்து நமக்கு உபதேசம் செய்வார் செய்வார் செய்வார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. when, that is the question. ஸ்டெப் இதுதான், ப்ராசஸ் இதுதான், அதுல தான் போய்கிட்டு இருக்கும். எனக்கு என்னைக்கு சிவபெருமானே மாணிக்கவாசகரை போல வந்து அவரே எனக்கு இப்போ ஒரு குருநாதர் மூலமாகவும் ஒரு ஆசிரியர் மூலமாகவும் பவானி தியாகராசன், சோசோ மீனாட்சி சுந்தரம், சிவகுமார், நாகப்பன் ஐயா, அப்படி ஒருத்தர் மூலமாகத்தான் வந்து அறிவுறுத்தல் செய்கின்றார். சிவமே அவரே எப்படி மாணிக்கவாசகருக்கு வந்தது போல எப்போ வருவார் என்றால் நிச்சயம் வருவார். சைவ சித்தாந்தம் படிச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸரா வந்துட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு தான் அர்த்தம். யார் ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் ஆன் த பார்டர். நெக்ஸ்ட் டைம் கேட் ஓப்பன் பண்ணால் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தமிழ்நாட்டில், மலேசியாவில் எப்படின்னு தெரில, இந்தியாவில் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு பேர். ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி சீட் ஃபுல்லாக இருந்ததுன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 கொடுப்பாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 1ல் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் கேன்சல் ஆனால் கூட நமக்கு தான் சீட். அந்த ஸ்டேஜில் நிற்கும். பதி பசு பாசம் சைவ சித்தாந்த மாணவர் ஆகிவிட்டோம் என்றால் அந்த ஸ்டேஜில் நிற்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா பின்னாடி வெயிட்டிங் லிஸ்ட், என் நம்பர் வெயிட்டிங் லிஸ்ட் 200 அப்படின்னா, இன்னும் 200, 199 டிக்கெட் கேன்சல் ஆனாதான் எனக்கு சீட் கிடைக்கும். அப்படி இல்லை. சைவ சித்தாந்தம் படிச்சுட்டா வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 1. the next confirmation, next posting, next recognition, next time நேம் நம்ம பேர் அனௌன்ஸ் பண்ணுறது, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம பேர் தான் வரப்போகுது அப்படின்னு அந்த விளிம்பிலே நாம் காத்திருக்கின்றோம். இந்த அளவிலே இந்த பாடத்திட்டத்தை நிறைவு செய்கின்றோம். மாணவர்கள் சரியாக படித்து தேர்வு 3ஐ சிறப்பாக எழுதி இந்த சரியை கிரியை யோக ஞானம் இதெல்லாம் மீண்டும் 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 படித்து, சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய மீள் பார்வை அல்லது திருப்புதல் வகுப்பு நம்ம ஆசிரியர்கள் செய்கின்றார்கள். கிருஷ்ணவேணி, கமலா சரஸ்வதி, என்னுடைய ஜமுனாம்மா, நிறைய ஆசிரியர்கள் அதில் பாடம் நடத்துகிறார்கள். அவர்களுடைய மீள் பார்வை வகுப்பிலே கலந்து கொண்டு இன்னும் தெளிவு பெற்று இந்த ஞானத்தை முழுவதும் நீங்கள் அடைந்து இறைவன் திருவடியின் நிழல் சாயுச்சிய முத்தியை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி, ஆசிரியராக வாழ்த்தி, மனிதனாக நானும் இறைவனுடன் சேர்ந்து வேண்டி நீங்கள் நான் அனைவரும் இந்த சாயுச்சிய முத்தியை அடைய வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க,
நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ